80 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க இந்த சபாவில் சென்ற மாதம் டாக்டர் உவே வெங்கடேஷ் சுவாமிகள் அவர்கள் உபன்யாசம் செய்தார்கள். தமது குருநாதரான ஸ்ரீ உவே டாக்டர் கருணாகராச்சாரியா சுவாமிகள் BE, MA Sanskrit, PhD, retired Director of Sales, Steel Authority of India அவர்களை நெல்லை சங்கீத சபாவிற்கு அறிமுகப்படுத்தி வைத்து அவர்களின் அருளாசியும் உபன்யாச அமுதமும் நெல்லை மக்களுக்கு கிடைக்க வழிவகுத்த டாக்டர் உவே வெங்கடேஷ் சுவாமிகள் அவர்களுக்கு முதலில் நெல்லை சங்கீத சபாவின் சார்பிலும் இங்கு கூடியுள்ள அனைவரின் சார்பிலும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவையினை அலங்கரிக்கும் ஆண்டோர்களே, அறிவின் அருமை அறிந்த சான்றோர்களே, இசையை இன்பமாக கேட்கும் ரசிகர்களே, இறையருளுக்கு இயங்கும் பக்தர்களே, ஒரு சபை பெருமை பெறுவது கட்டடத்தால் அல்ல, கற்றோர் காலடி பதிப்பதால். ஒரு நிகழ்ச்சி நினைவில் நிற்பது நிகழ்ச்சி நிரலால் அல்ல, நிகழ்த்தும் நாயகர்களால். அந்த நாயகராக ஆச்சாரிய மரபின் அருள் ஒளியாக இன்று நம் நடுவே எழுந்தருளியிருப்பவர் டாக்டர் ஸ்ரீ கருணாகராச்சாரியார் சுவாமிகள் அவர்கள். கருணை அது அவருடைய பெயர், காருண்யம் அவருடைய இயல்பு, கல்வி அவருடைய செல்வம், கைங்கரியம் அது அவருடைய வாழ்க்கை. வேதம் பேசினால் அது மந்திரம், ஆழ்வார் பேசினால் அது அனுபவம், ஆச்சாரியர் பேசினால் அது வழிகாட்டும் அருள். அந்த அருளின் குரலாக, அந்த அனுபவத்தின் பாலமாக, அந்த வேதத்தின் விளக்காக விளங்குபவர் தாங்களே. அறிவை வழங்குபவர் ஆசிரியர், அறிவோடு பணிவையும் வழங்குபவர் ஆச்சாரியர், அறிவையும் பணிவையும் பக்தியையும் ஒன்றாக வாழ்ந்து காட்டுபவர் மகான். அத்தகைய மகானின் திருவடிகளை இன்று நெல்லை சங்கீத சபா வணங்குகிறது. இந்த சபை நாதத்தை மட்டுமல்ல, நாராயண நாமத்தையும் போற்றுகிறது. ராகத்தை மட்டுமல்ல, ராமானுஜர் காட்டிய சரணாகதி மார்க்கத்தையும் மதிக்கிறது. கச்சேரியை மட்டுமல்ல, கலாச்சாரத்தையும் காக்கிறது. தங்களது வருகை எங்களுக்கு ஒரு பெருமை. இது ஒரு பரம்பரை பெருவிழா. தாங்கள் பேசும்பொழுது சாஸ்திரம் சிக்கலாக தோன்றுவதில்லை, தேனாக தோன்றுகிறது. தாங்கள் விளக்கும்போது தத்துவம் தொலைவில் இருப்பதில்லை, இதயத்தில் குடிகொள்கிறது. தாங்கள் உபன்யாசம் செய்யும்போது நேரம் நகர்வதில்லை, நெஞ்சம் நிறைகிறது. இன்று அணிவிக்கும் இந்த பொன்னாடை பொன்னின் மதிப்பால் உயர்வதில்லை. இன்று சூட்டப்படும் இந்த மலர் மாலை மலரின் மனத்தால் மணப்பதில்லை, மகானின் மகிமையால் மணக்கிறது. இன்று ஒலிக்கும் இந்த கைதட்டல் சப்தம் அல்ல, சமுதாயத்தின் நன்றி உணர்வு. தங்களது திருவாய் மலரும் ஒவ்வொரு சொல்லும் தலைமுறைகளை தொட்டி எழுப்பட்டும். தங்களது திருவடி பதியும் ஒவ்வொரு இடமும் தர்மத்தின் தடமாக விளங்கட்டும். தங்களது ஆன்மீக பணி பல்லாண்டு தொடரட்டும். பெரியாழ்வார் மங்களாசாசன உணர்வோடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பக்தி பரவட்டும், தர்மம் தழைக்கட்டும், ஆச்சாரிய பரம்பரை நிலைக்கட்டும். ஸ்ரீ வைணவ சமயத்தின் சித்தாந்த செல்வத்தையும் வேதாந்த தேசிகர் வகுத்த வைதிக நெறியையும் பகவத் ராமானுஜர் அருளிய விசிஷ்டாத்வ தத்துவத்தையும் உலகெங்கும் இனிய தமிழாலும் ஆழ்ந்த சாஸ்திர ஞானத்தாலும் பரப்பி வரும் டாக்டர் உவே கருணாகராச்சாரியார் அவர்களை நெல்லை சங்கீத சபா பெருமையுடன் பக்தியுடனும் போற்றுகிறது. குறுகில முறையில் அரிய சாஸ்திரங்களை பயின்று ஸ்ரீ பாஷ்யம், பகவத் விஷயம், கீதா பாஷ்யம், ரகசிய திரயசாரம் போன்ற ஸ்ரீ வைணவ மரபின் மாபெரும் நூல்களில் தேர்ச்சி பெற்று தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்று அறிவும் அனுபவம் இணைந்த ஆச்சாரியராக திகழும் தாங்கள் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக எண்ணற்ற பக்தர்களுக்கு ஆன்மீக ஒளியேற்றி வருகிறீர்கள். தங்களது உபன்யாசம் வெறும் சொற்பொழிவல்ல, அது வேதத்தின் விளக்கம், வேதாந்தத்தின் வெளிச்சம், பக்தியின் பாலம், தர்மத்தின் திசைகாட்டி. தங்களது திருவாயிலிருந்து மலரும் ஒவ்வொரு சொல்லும் சாஸ்திரத்தின் சாரத்தை மக்களின் உள்ளங்களில் விதைக்கிறது. தங்களது இனிய உரைகள் தலைமுறைகளை தர்மத்தின் வழியில் நடத்துகின்றன. தங்களது அரும்பணியை பாராட்டி வழங்கப்பட்ட ராஷ்டிரபதி சம்மான், சாஸ்திர சாகித்ய வல்லபா, பிரவசன பூஷணம், பிரவசன திலகம், வித்வன் மணி, தேசிய தர்சன சூடாமணி, பிரவசன வாசஸ்பதி போன்ற பட்டங்களும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் ஆஸ்தான வித்வான் என்ற
உயரிய பொறுப்பும் தங்களது அறிவுக்கும் அர்ப்பணிக்கும் சான்றாக திகழ்கின்றன. அறிவில் அகன்றவர், ஆசாரத்தில் உயர்ந்தவர், பக்தியில் பணிந்தவர், பண்பில் பறந்தவர், பேச்சில் தேன் சிந்துபவர், போதனையில் தர்மம் தலைக்கச் செய்பவர் ஆகிய தங்களை இன்று நெல்லை சங்கீத சபா ஸ்ரீ வைஷ்ணவ தர்ம பிரச்சார துரந்தரக என்ற பட்டத்தை நெல்லை சம்ஸ்கிருத பாரதியின் செயலர் திரு கிருஷ்ணன் அவர்கள் அளித்து கௌரவிப்பதில் அளவற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள தமிழ் மன்றங்கள் அதன் தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் வந்து சுவாமிகளை கௌரவிக்க இருக்கிறார்கள். வாசுகி வளர்தமிழ் மன்றம் தலைவர் திரு உக்கரன்கோட்டை மணி அவர்கள் சுவாமிகளை கௌரவிக்கிறார்கள். கடைசி உங்களுக்கு ஸ்பெஷல். ராகமாலிகா இசைப்பேரவை திரு நவநீதன். பொதிகை தமிழ்ச்சங்கம் செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் ரங்கராஜன் அவர்கள். மறந்துடக்கூடாது. சம்ஸ்கிருத பாரதி திருநெல்வேலி ஒருங்கிணைப்பாளர் திரு கிருஷ்ணன்ஜி அவர்கள். திரு கோதண்டராமன் அவர்கள் கவிஞர். ராமநாமம் எழுதுவதற்கு 1000 புஸ்தகங்கள் இன்று நமது சபாவில் விநியோகம் பண்ண திரு ராமையர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் எழுத்தாளர் அகரம் தளவாய் அவர்கள். மக்கள் சேவை மையம் தலைவர் திரு ஐயப்பன், திரு சங்கரலிங்கம், திரு முத்து விநாயகம், நெல்லை இலக்கிய ஆர்வலர் வளர்மதி முத்தையா அவர்கள். திரு செல்வம் நகரத்தார், நாட்டுக்கோட்டை நகரத்தார், திருச்செந்தூர் கார்த்திகை கமிட்டி தலைவர். மெதுவா மெதுவா.
திரு ரங்கராஜன், இலக்கிய ஆர்வலர், முத்துகிருஷ்ணா ஜுவல்லரி. அவர் போட்டு முடியும். திரு ஆழ்வான் அவர்கள், வெட்டிலாபுரம். திரு ஜி வெங்கடகிருஷ்ணன், செல்வி நகர், ஹவுசிங் போர்டு இன்ஜினியர். திரு வாசுதேவன், ஆமாம், நெல்லை புறநை இலக்கிய வட்ட தலைவர், புரவலர் திரு தளவாய்நாதன் அவர்கள். என்ன சார் இருக்கட்டும், இது என்னோடது, இது தளவாய். சொல்லிடுங்க. நெல்லை சங்கீத சபாவினுடைய தலைவர், மூத்த வழக்கறிஞர் ஐயா ஆறுமுகம் அவர்கள் இப்பொழுது சாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். ஓவியர் சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது இந்த படம் வரைந்த அவருடைய ராமானுஜருடைய திருப்படத்தை சுவாமி அவர்களுக்கு வழங்குகிறார்கள். நெல்லை மக்களின் அன்பை ஏற்றுக்கொண்ட சுவாமிகள் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குருவரனை என்றும் எனது நெஞ்ச திருத்திடுவேனே. உலகலாம் முன்படைத்தான் தனையனாக, உலகம் பின்படைப்பவன் பெயரனாக, நலந்தரு திருமகள் மருமகளாக, வலமுடை வத்ச குருவை வணங்கினேனே. உடையவர் திருமுகத்திருந்து வெளிவரும் போதே எவரிடம் ஸ்ரீபாடியம் இடம் கொண்டதோ, எவர் எதிவரற்கினியர் மருமகனாரோ, அந்த நாதூர் ஆழ்வான் தாழ்னை தலைமேல் புனைந்திடுவோமே. மற்றும் தன்னடி சோதிக்கு செல்கையில் சீடர்கட்கு சீர்தருவானாய் தமது ஸ்ரீபாடிய அரியணையை எவர்க்கு எம்பெருமானார் தாமே அளித்தாரோ அவர் திருவடி பணிவோமே. படிகொண்ட கீர்த்தி இராமாயணமென்னும் பத்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் இராமானுஷன் குணங்கூறும், அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளங்கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர்க்கு ஆக்கினரே. வேதத்தின் செல்க மையுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலோர் கோதற்ற ஞானக் கொழுந்தின் முன் செல்க. குணங்கடந்த போதக்கடல் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவிவோர் பாதத்தின் முன் செல்லுமே. தொல்லை பரஞ்சுடரே தருக நீண்ட தைரதன் தான் தரும் இருகை வேழத்து இராகவன் கதை திருகவேலை தரமிசை செப்பிட குருகைநாதன் குறைகடல் காப்பதே. எவ்விடத்தும் ராமன் சரிதயாம் அவ்விடத்தும் அஞ்சலியத்தனாய் பவ்வமிக்க புகழ்த்திருப்பார் கடல் தெய்வதாசனை சிந்தை செய்வாமரோ. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பானே. தேவிற் சிறந்த திருமார்க்கு தக்க தெய்வக் கவிஞன்
பாவில் சிறந்த திருவாய்முகர் பண்டிதனே, காவிற் சிறந்த மாறற்கு தக்கனாவலவன், புவிற் சிறந்த ஆழ்வான் கம்பநாட்டு புலமையனே, நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழி அது ஆக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அறக்கல் சேனை நீருபட்டு அழிய, வாகை சூடிய சிலை இராமன் தோல்வலி கூறுவார்க்கே. ஹரி ஓம். யப்பூர்வாய வேதசேன வீயசே, சுமஜ்ஜானயே விஷ்ணவே ததாசதி, யோ ஜாதமஸ்ய மகதோ மஹிப்ரவாத், சேதுஷ்ரவோபிர்யுஜ்ஜஞ்சிதभ्यसत्, தமுஸ்தோதாரः பூர்வ்யை யதா விதர்த்தஸ்ய, கர்ப்பகோ ஹவிஷா பிபர்த்தனாம், ஆஸ்ய ஜானந்தோ நாமசித்விவக்தனாம், ப்ரஹத்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமகே. கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோம், புற்பாக முதலா புல்லெரும்பாதி ஒன்றியின்றியே, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும், நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதமில்லா அன்று, நான்முகன் தன்னோடு தேவரோடு உயிர் படைத்தான், குன்றம்போல் மணிமாடம் நீடு திருக்குறுகூரதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க, மற்ற தெய்வம் நாடுதிரே. இந்துணை பதுமலத் தளர்மகள் தனக்கும் இன்பன், நற்புவி தனக்கிறைவன், தன் துணையாயர்வாவென பின்னை தனக்கு இறை, மற்றையோர்க்கு எல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி, வாயுரை தூது சென்றியங்கும் என் துணை என் துணை என் துணை, எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அன்பர்களே வணக்கம். பொதுவாக ஒரு எத்தனையோ ஊரில் இது வரைக்கும் 80 வயசாகிடுது ஏறத்தாழ. என்னுடைய 21 வயசுலேருந்து நான் உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன். எல்லா ஊர்லேயும் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடக்கும். முடிகிற அன்றைக்கி இதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லோரும் வந்து அன்போடு கூட பொன்னாடை பொருத்துவார்கள், மலர் மாலை பொருத்துவார்கள், அன்பை பொழிவார்கள். முடிகிற அன்றைக்கி நெல்லையில் தான் எல்லை இல்லாத ஒரு ஆனந்தம் முதல் நாளே கொடுக்கும். ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, நம்மாழ்வார் ஒரு அழகான பாசுரம் பாடி முடிக்கிறார். திருக்குறுகூரில் உள்ள ஆதிநாத பெருமானை பற்றிய பதிகம் ஒன்றும் தேவும். நானும் பாடினேன். நான் வரத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி பண்ணுலகில் மிதக்க செய்யக்கூடிய பெரியவரும் பாடினார். அந்த பதிகத்தின் முடிவில் ஆழ்வார் இந்த பதிகம் சொல்கிறவாளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்வார். 10 பாட்டு பாடுவார். 11வது பாட்டு இந்த 10 பாட்டையும் படித்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்வார். அது நாங்கள் பலஸ்ருதின்னு சொல்லுவோம். இதற்கு என்ன பயன் கிடைக்கும் அதை சொல்வார். நியாயமாக இதை கேட்டால் என்ன பயன் கிடைக்கும்னு முதல்ல விளம்பரம் பண்ணிவிட்டு அப்புறம் பாட்டை சொல்லணும். ஆனால் அந்த காலத்து மனுஷன் ஆழ்வார்லாம் இது வரைக்கும் முழுக்கலும் கேட்ட அப்புறம் பலன் சொல்கிறார். ஆனால் பலன் சொல்லும்பொழுது நம்ம ஆழ்வார் ஒரு பெரிய அதிசயம் பண்ணுறார். ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தவன், ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தவன். ஆழிப்பிரான்னா கையில் சக்கரத்தை உடைய பெருமான். கையில் சக்கரத்தை வைத்துக்கொண்டு நமக்கு எல்லோருக்கும் உபகாரம் பண்ணக்கூடியவனுக்கு பிரான்னு பெயர். ஆழிப்பிரான் என்றால் கையிலே சக்கரத்தை வைத்துக்கொண்டு நீ அஞ்சாதே அஞ்சாதே என்று அன்று யானைக்கு அருளியது போல் ஒவ்வொரு அடியவருக்கும் அருளை காத்திருக்கிறேன் என்று தன் கையிலே சக்கரத்தை எப்பொழுதும் வைத்துக்கொண்டு நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய பெருமான் ஆழிப்பிரான்.
அந்த ஆழிப்பிரானுக்கு ஆட்செய்வது தான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம், நோக்கம், இலக்கு. அதுதான் வைகுண்ட வாழ்ச்சிங்கிறாங்க. நாம் வைகுண்ட வாழ்ச்சியை பெறுவதற்கு என்ன செய்யணும்? பகவானை போய் சார்ந்து அவன் திருவடியில் அடைக்கலம் புகுந்து என்னை ஏற்றுக்கொள்ளு கேட்கணும். இதுதான் ஆழிப்பிரானை சேர்தல். ஆழிப்பிரானை சேர்ந்தால் என்ன பலன் கிடைக்கும்? அவனுக்கு ஆட்செய்யும் பலன் கிடைக்கும். ஆட்செய்யம் என்பது ரிசல்ட்டு, சேர்வது என்பது அதுக்கான முறை, வழி. என்பாயிட தான் ஆட்செய்வது. என்றைக்கும் உனக்கே உற்றோமையாகவும் உனக்கே ஆட்செய்வோம் என்று தான் மோட்சம். பகவானுக்கே பணி செய்து கிடப்பது தான் மோட்சம். இங்கும் பணி செய்கிறோம், இந்த கதை கேட்குறோம், பணி தான். நான் கதை சொல்கிறேன், இதுவும் பணி தான். ஆனால் இதையே செய்ய மாட்டோம். ஒரு 2 மணி நேரம் போனால் பதில் கேட்டுவிட்டா அப்புறம் 2 மணி நேரம் போய் யூடியூப்பை வச்சுட்டு உட்காந்துருவோம். ஆகையினால் இங்கே அதையே மட்டும் செய்ய மாட்டோம், அதையும் செய்வோம். சிலர் ஆட்செய்வதையும் செய்வார்கள், ஆனால் மற்ற ஏகப்பட்ட ஒம்புகள் செய்வார்கள், ஏகப்பட்ட சேட்டைகள் செய்வார்கள். எதுவுமே இல்லாமல் எம்பெருமானுக்கே ஆட்செய்தால் அது இந்த லோகத்தில் முடியாது, இந்த இவ்வுலக வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. அதனால் இந்த ஊரை விட்டு வேறு ஊர் போயிடலாம், அதுதான் வைகுந்தம் என்று வைகுந்த லோகத்துக்கு போயிட்டால் அங்கே ஆட்சி செய்து கொண்டே, அங்கே பெருமானுக்கு ஆட்சி செய்து கொண்டே இருக்கலாம். அதற்காக இப்பொழுதே ஆழிப்பிரான்ட்ட விண்ணப்பம் பண்ணி அடைக்கலம் போகணும். அப்போ ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்கிறோமா, ஆழிப்பிரானை சேர்ந்து ஆட்சி செய்கிறோமா? என்னையா முதல்ல குழப்பி விட்ட வந்தவொடனே. ஆட்செய்வது என்பது ரிசல்ட்டு, ஆழிப்பிரானை சேர்வது என்பது அதுக்கு வழி. ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு ஆட்டோவில் போய் நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸை பிடிச்சி சென்னை போனோம். ஒருத்தர் சொல்கிறார், நெல்லை எக்ஸ்பிரஸை பிடித்து ஆட்டோவில் ஏறி சென்னை வந்தோம். சிரிக்க மாட்டீங்களா? ஏன் நெல்லை எக்ஸ்பிரஸ் ஏறினப்புறம் ஆட்டோ எதுக்கு உனக்கு? நெல்லை எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதுக்கு ஆட்டோ. அதே மாதிரி எம்பெருமானை ஆட்செய்து அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு நமக்கு தேவையானது அவனை சேர்வது. ஆனால் பாட்டு கொஞ்சம் மாறி இல்லை, ஆட்செய்து ஆழிப்பிரானை சேர்ந்தவன். மோட்சம் பெற்றுட்டு, மோட்சம் பெற்று அதன் பிறகு அவன் திருவடி படித்தேன். ஏன் அவன் திருவடி படித்தான் ஏன் மோட்சம் போகணும்? இதை மாற்றி சொல்கிறீங்களே. கல்யாணம் பண்ணி கொண்டு கணவன் வீட்டுக்கு சென்றாள் பெண், அது பழைய முறை, நடைமுறை, கலாச்சாரம். கணவனோடு கொடுத்துரும் இருந்து விட்டு கல்யாணம் பண்ணி கொண்டார்கள், அது தற்காலத்தில் லிவிங் டுகெதர் ஆகிடும். அதை போல் ஆழ்வார் இப்படி பாடலாமா? ஏன் இப்படி நம்ம ஆழ்வார் பாடினார்? இந்த பாட்டில், இந்த பதிகத்தில் ஆழ்வார் பல விஷயங்கள் தெரிவிச்சிருக்கார். நின்ற ஆதிப்பிரானையல்லால் மற்ற எத்தைவம் நாடுதிரே என்று ஆதிப்பிரான் தான் உயர்ந்தவன் என்று ஆழ்வார் முழங்கினார். ஆதிப்பிரான் பார்த்தான், வைகுண்டம் வந்துடும் சுவாமி விட்டான். இந்த முழக்கத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை ஆட்சியும் அப்புறம் ஆழிப்பிரானை சேர்ற கதையை பார்த்துக்கலாம் விட்டான். அதான் சமையல் பண்ணி சாப்பிட்றதில்ல, சாப்பிட்டுட்டே சில பேர் சமையல் பண்ணுவாங்க. சில மணிமார்கள் சமைப்பை பார்த்தீங்களான்னா அப்படியே வேர்க்கடலை வறுத்து வாயில் போட்டு வேர்க்கடலை வாயில் போடுவோம், சாப்பிட்டுட்டே சமைக்க முடியுமாங்க அந்த சமையலை. ஆழ்வார் ஒருத்தர் தான் அப்படி செய்தார். அதற்குத்தான் பரிசாக ஆதிப்பிரான் அவருக்கு தான் அணிந்து கொண்டிருந்த மகிழம்பு மாலையை உடனே அணிவிக்க சொன்னான். இந்த திருவாய்மொழி பதிகத்தை அவர் பாடுறார். மதுரை ஆழ்வார் ஏடுபடுத்துகிறார், பட்டோலை செய்கிறார். உடனே பட்டரை கூட்டு பெருமான், சிலை வடிவத்து பெருமான் தன் தோளிலே இருந்த மகிழம்பூ மாலை எடுத்து இதை ஆழ்வாருக்கு பரிசாக கொடு. அந்த மகிழம்பூ மாலையை ஆழ்வாருக்கு கொண்டு வந்து அணிவிக்கிறார்கள். அது இன்று வரை அவருக்கு வக்குலாபரணன் மகிழம்பூ மாலை, நாட்கமழ் மகிழ் மாலை மாறுவின். ஆமாம், அந்த மாதிரி உபன்யாசம் முடிந்து அதன் பிறகு கிடைக்க வேண்டிய சிறப்புகள், பொன்னாடைகள் எல்லாம் உபன்யாசத்துக்கு முன்னாடியே கொடுத்து அப்புறம் உபன்யாசம் பண்ண சொல்கிறோம். உங்கள் அந்த மனப்பான்மை ஆழ்வாருடைய மண்ணில் இருக்கிறனால வந்திருக்கு. அப்படிப்பட்ட உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க பொன்னாடி போற்றணும், அன்பை காட்டணும்னு.
நாளைக்கு இதோட கூட்டம் குறைஞ்சி போயிடுச்சுன்னா சபாக்காரங்க என்னை பிடிச்சிப்பாங்க, என்னையா நீ சரியாக வந்தவங்களாம் விரட்டி விட்டேரு. அதனால் இன்றைக்கி வந்ததோட நாளைக்கு 10 பேராவது கூட வரணும். நான் உங்களுக்காக தமிழ் தான் சொல்கிறேன். சான்ஸ்கிரிட் மினிமம் தேவைப்பட்ட ரொம்ப இன்றியமையாத இடத்துல தான் பயன்படுத்த போகிறேன். அப்படியே அவன் தமிழே புரியலன்னார் ஒருத்தர். அதுக்கு மேலே ஒன்று அந்த தமிழையே கொஞ்சம் விளக்கணும். ஆனால் இது நெல்லை, இங்கே அந்த சிக்கல் கிடையாது. நல்ல தமிழ் நடமாடும் நெல்லையிலே நல்ல சொல்லாலே அமைந்த கம்பராமாயணத்தை கைப்படுத்தி கொண்டு சொல்லும் பொருளும் போல பிரியாமல் இருக்கக்கூடிய உலகத்துக்கு தாய் தந்தையரான சீதா பிராட்டி ராமபிரான் அவர்கள் திருமணத்தை பற்றி சிறிது பார்ப்போம். சொல்லும் பொருளும் பிரியாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த சொல்ல சொன்னாலும் அந்த பொருள் அதை விட்டு பிரியவே பிரியாது. ஒரு கோயிலில் நிறைய கல்வெட்டு, நிறைய சிற்பம், பழங்கால கோயில். அந்த சிற்பங்களை பார்க்குறதுக்கே வெள்ளைக்காரங்களாம் வருவாங்க, இங்கிலீஷ்காரங்க. அந்த பட்டருக்கு டாலரில் போடுவாங்க, அவங்க ஈஸியாக 100, 500லாம் போடுவாங்க. அந்த கோயில் பட்டர் குஷி ஆகிட்டார். அப்புறம் எண்ணம் தோணித்து வரவங்களை பார்த்து நல்ல வாருங்கள் அப்படின்னு வார்த்தை இங்கிலீஷில் சொன்னால் அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஒவ்வொரு அப்படி டாலர்கள் இன்னும் கொஞ்சம் கூட வரலாம் என்று ஒரு எண்ணத்தோடு அவர் தனக்கு நண்பர்கிட்ட கேட்டார். வெல்கம், வாருங்கள், நல்வரவாகங்கிறது என்னப்பா இங்கிலீஷ்? அந்த மனுஷன் வில்லன். இவனுக்கு ஒரு டாலராக வருது, இது கேட்குறான்னா இவனுக்கு அடி விழுந்தால் நல்லதுன்னு நினைத்த நண்பன். அதனால் அவர்கிட்ட சொன்னால் யார் வந்தாலும் இடியட்னு சொல்லு. எனக்கு இங்கிலீஷே தெரியாதே. ஓ சொல்லிட்டான். ஆனால் சொன்னால் திருப்பி சொல்லி நொற்று பண்ணுவான். இடியட் 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 இடியட். ஒரு வெள்ளைக்காரன் வந்தான். வெள்ளைக்காரன் வந்தவுடனே அவன் காசு போட போகிறான். இடியட் அப்படின்னு அறிவார். நான் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் ரொம்ப இடியட்னு சொல்கிறான். நம்ம மனைவியை தவிர யாரும் சொன்னதில்லை, இவனும் சொல்கிறான்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். ஆனால் இடியட்டார். மீண்டும் அவர் வருத்தம் இப்போ ஆத்திரமாக மாறித்து மறுபடியும் ஈட்டார். அவர் பலாறு அரைஞ்சிட்டு போயிட்டார். அங்கே ஓடி வந்தான். என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அவரை வரவேற்கிற வார்த்தையை சொன்னால் சந்தோஷப்படுவார். அடி வாங்கிவிட்டேன், இப்படி பலாறு அரைஞ்சிட்டு போயிட்டார் அந்த வெள்ளைக்காரன்னார். என்னையா சொன்னீங்கன்னா இடியட்னா அடிக்காமல் போவானா? எனக்கு தெரியாத அர்த்தம்னார். உனக்கு தெரிஞ்சா என்ன தெரியாத போனான். அந்த சொல்லுக்கும் அந்த பொருளுக்கும் அனாதி காலமாக ஒரு தொடர்பு இருக்குது. சொல்லையும் பொருளையும் பிரிக்கவே முடியாது. நான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன், இந்த அர்த்தத்தில் சொன்னேன் அப்படின்னு நம்ம அரசியல்வாதிகள் அப்புறம் சொல்லிப்பாங்க. ஆனால் சொன்ன சொல் சொன்னது தான், அதன் பொருள் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுதும் சொல்லும் பொருளும் பிரியாதபடி இருக்கக்கூடியவன் ராமனும் சீதா பிராட்டி. அப்படியா? நாளை சுந்தரகாண்டம் கதை சொல்ல போகிற, 10 மாதம் பிரிந்ததுனால சொல்ல போகிற, சீதை ராமனும் பிரிந்திருக்காங்கன்னு சொல்ல போகிற. அப்படி இருக்குது. என்றுமே பிரியாதவர்கள் சொல்கிறேன்னா அதுதான் வேதாந்தம். அதுதான் கம்பன் அழகாக காண்பிக்கிறான். பிரிந்தவர் கூடினால்னு சொல்ல போகிறான். அவன் சொல்லுவது பிரிந்தவர்கள்னால் வைகுண்டத்தில் எப்பொழுதும் இணைந்தே இருப்பவர்கள். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு நம்ம காப்பாற்றுவதற்காக பூலோகத்தில் மனித தம்பதிகளாக வந்து படாதனப்பட்டு நம்மாழ்வார் உருகி பாடுற, நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு எங்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்காக பல சிரமங்களை பட்ட எம்பெருமான் ராமபிரான். பிரிந்தது போல நடித்தார்கள். தேவியை பிரித்து விட்டதாக ராவணன் நினைச்சான். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பிரிவது ஒரு லீலை, ஒரு விளையாட்டு. அந்த அவதாரத்தில் செய்த லீலை மூலம் நமக்கு பல பாடங்களை சொல்லித்தரார். சீதா கல்யாணத்தின் பின்னணியாக சொல்லப்போம். சொல்லுவதற்கு முன்னாடி எங்கள் முப்பாட்டனாரை கொஞ்சம் நினைக்கணும். ஏன்னா நீங்கள் முப்பாட்டனார் ஆரம்பிச்சிட்டேன். அடிக்கடி முப்பாட்டனாருங்கிற தொடர்பு அடிபடுறது எங்கே பார்த்தாலும். யார் யாருக்கு முப்பாட்டனார்னு நீ சொல்கிறேன்னா எங்களுக்கெல்லாம் முப்பாட்டனார் ஒருத்தர் உண்டு. இந்த நெல்லை பக்கத்தில் வந்து புறநாற்றங்கரையில் உபன்யாசம் பண்ணும்பொழுது அப்படியே நெஞ்செல்லாம் குளிர்றது, மெய் சிலுக்கும். ஏன்னா எங்கள் முப்பாட்டனார் ஊர் இது. எங்கள் முப்பாட்டனார் சொல்கிறேன் யாருப்பா? எங்கள் முப்பாட்டனார் தான் நம்ம ஆழ்வார். எங்கள் முப்பாட்டனார் நயானி ஐயங்கார் நல்லா பூனலை போட்டுட்டு 12 திருமட்டுண்டு வேதம் சொல்லிட்டு எங்கள் முப்பாட்டனார் யாருன்னா நம்ம ஆழ்வார் சொல்கிறேன். நம்ம வேளாளர் சொல்கிறாங்க. அவரை போய் எங்கள் முப்பாட்டனார் சொல்கிறேன். நான் சொல்லலை இதை,
அன்றைய காலம் ஆள வந்தார் என்கிற ஆச்சாரியன் முதல்ல சொன்னார், ஆத்யஸ்யன குலபதேகே, எங்கள் குலத்துக்கு தலைவர் நம்மாழ்வார். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா, முப்பாட்டனா யார் என்ன கேட்டால் முப்பாட்டனா யாருன்னா என்ன சொல்லுவேன், நம்மாழ்வார். அதே ஆள வந்தார் என்கிற ஆச்சாரியன் சொன்னார். அதை மேலே எடுத்துக்கொண்டு சுவாமி வேதாந்ததின்னு ஒரு அழகான தொடர் கொடுக்குறார். குறுகை வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர். திருக்குறுகில் அவதரித்து கொழுப்பை அடக்கின நம்மாழ்வார் என்கிற எங்கள் குலபதி அவர் சொல்கிறபடி நாங்கள் போகிறோம். யார் கொழுப்பை அடைக்கிறார் அவர்? ஏன் தேசிகன் அப்படி சொல்கிறார்? நம்மாழ்வாருக்கு பராங்குசன் என்று ஒரு திருநாமம். வேதத்துக்கு புறம்பான சமயத்தில் உள்ளவர்களாகிய மதம் பிடித்த யானைகளை அடக்கக்கூடிய அங்குசம் போன்று இருந்தார். எப்படி புளிய மரத்தில் ஆழ்வார் பாடுறார், பெருமாளை பற்றியே பாடுறார். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் உருகி நிற்கிறார். அங்கே நம்ம பகுத்தறிவு செல்வம் ஒருத்தன் எட்டி பார்த்தான். ஆழ்வாரை பார்த்து சொன்ன, ஆழ்வாரே ஏன் இப்படி கடவுளை பற்றி பாடுறீர்? கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, அவரை பற்றி இப்படி பாடுறியே, கடவுள் என்று ஒரு இல்லை தெரியுமான்னா, வாங்க அண்ணா நீ நம்ம கட்சி தானேன்னுட்டார் நம்ம ஆழ்வார். என்ன அது, நீர் கடவுள்னு உருகிறீர், நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன், நான் ரெண்டும் ஒரே கட்சி தான் கூட்டணி போடலான்னு சொல்கிறேன். எலெக்ஷனாக வரப்போகிறது இப்போ இதுக்கு எலெக்ஷன் வந்தால் கொள்கைகளை கோட்டை விட்டு கூட்டணி வைத்து கொள்ளலாம். அதுவும் நமக்கு இல்லை, நீர் நிற்க போகிறதில்ல, நாள் நிற்க போகிறதில்ல எலெக்ஷனில். எதற்கு நீர் இப்படி சொல்கிறீர்னு கேட்டான் அந்த பகுத்தறிவாதி. நீ என்ன சொன்னேன்னு கேட்டார். கடவுள் இல்லைன்னு சொன்னான். அப்போ கடவுள் இருக்காரு ஒத்துக்கிட்ட வாய்ப்பு. என்னையா நீ அநியாயமாக தமிழை சொல்கிற? கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கு கடவுள் இருக்கான்னு எப்படி பொருள்னு கேட்டான். ஆழ்வார் பாடுறார், உளனெனில் உளன் அவனுருபமி உருவுகள் உளனெனில் உளநலன் எனில். பாரு, கடவுள் இல்லைன்னு தானே சொன்னேன். கடவுள் இல்லைன்னா நான் உன்னை திருப்பி ஒரு சின்ன கேள்விக்கு ஆன்சர் பண்ணு. கடவுள் எங்கே இல்லை சொல்லு. சிந்தித்து பாருங்கள். நம்ம ஆழ்வார் இந்த தாமிரபரணி கரை மண் பேசுகிற பேச்சது. நம்ம ஆழ்வார் பேசுகிறார், கடவுள் இல்லை என்று சொன்ன என் நண்பா, கடவுள் இல்லை என்றால் எங்கு இல்லை என்று சொல். அவன் எங்கும் இல்லை அப்படி தானே சொல்லணும். எல்லா இடத்தையும் நீ பார்த்துட்டியா? எல்லா ஊருக்கும் போயிட்டியா? இல்லைங்க, நான் போனதில்லை. நான் போன இடத்துலலாம் கடவுள் இல்லை. அப்போ பழிக்குவா. நீ பார்த்த இடங்களிலே கடவுள் இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ பார்க்காத இடங்களில் கடவுள் இருக்கலாம் இல்லையா? அப்போ நீ தான் கடவுள் இருக்காரு ஒத்துக்கிற. அப்புறம் நமக்கு எனக்கு உனக்கு என்ன விரோதம்? சரியா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் போல இருக்குது. எப்பொழுதும் ஞாபகத்துங்கள், கடவுள் இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்பவர்கள் எந்த இடத்துல இல்லை, எப்பொழுது இல்லைன்னு சொல்லணும். இருக்கான்னு சொல்லணும். அப்புறம் இதை இருக்கான் பாரியான்ட்டு போயிடுவோம். அவனுக்கு இந்த எந்த இடம் எந்த நேரம்னு சொல்ல வேண்டாம். சரி, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாயே, கடவுள் எப்பொழுது இல்லை அதை சொல்லுன்னார். கடவுள் இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்கிறியா? அப்போ நேற்று இருந்திருக்கலாம் போலியோ? அப்போ கடவுள் ஒத்துக்கிட்டே நீ தான் என்னையா அப்படி அடாவசியாக சொல்கிற? கடவுள் நாளை வரலாம் இல்லையா? அப்படி செய்ய இல்லைன்னு இப்படி சொல்கிறேன். இல்லை எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க கடவுள் இல்லை. நீ அதை சொல்லக்கூடாது. ஏன்னா உன்னுடைய கட்சி கொள்கைப்படி பகுத்தறிவு யார் சொன்னாலும் நம்பக்கூடாது. நீ தான் யோசித்து சொல்லணும். அவன் சொன்னான் இவன் சொன்னான் சொல்கிறதுக்கு நாங்கள் தான் ஆள். ஆழ்வார் சொன்னார், வேதம் சொல்லித்து, ராமானுஜர் சொன்னார், சங்கரர் சொன்னார், நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் பெரியவங்களை ஏற்றுக்கிறோம். நீங்கள் பெரியவங்களை ஏற்றுக்கலையே, அவன் சொன்னதான் நம்பக்கூடாதாச்சே. அதனால் நீ அந்த சைடில் ஒழிய முடியாது. அதனால் கடவுள் இல்லை என்று நீ சொன்னால் அதன் விளைவு கடவுள் இருக்கிறாரு நீ ஒத்துக்க வேண்டியதான். அதுதான் ஆழ்வார் உளனெனில் உளன் அவன் உருவம் உருவுகள் உளன் அலனெனில் உளன். அப்போ புரிதா எப்படி எதிராளியை மடக்கிட்டார் ஆழ்வார். அதனால தான் வேதாந்ததிக சொன்னார், குறுகை வந்து கொழுப்படக்கிய குலபதி, நாஸ்திகவாதிகளின் கொழுப்பை அடக்கின குலபதி என்று நன்றியோடு சொல்லும் பொழுது குலபதி எங்கள் முப்பாட்டன். அதனால் அந்த முப்பாட்டனை வழிபட்டு
இப்பொழுது நாம் ராமாயணத்துக்குள்ளே சீதா கல்யாண காட்சிக்குள்ளே நுழைவோம். ராமபிரானை தேவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதுனால திருமாலாக வந்த ராமபிரானை விஸ்வாமித்ர மாமுனிவர் தசரனிடம் வந்து தான் செய்யும் வேள்வியை காப்பதற்கு அந்த குழந்தையை உதவியாக தர வேண்டும் என்று கேட்டார். ராமபிரானை தசரர் கொடுக்க மறுத்தார். வசிஷ்டர் குறுக்கிட்டார். ராமனோடு அவன் நிழலான லக்ஷ்மணனையும் அழிச்சிட்டார். அவருடன் கலந்த ராமபிரானோடு வந்து சேர்ந்த விஸ்வாமித்திரர் வழியில் தாட்டகை ராமபிரானை விட்டு அழிக்க செய்தார். தன்னுடைய வேள்வியை நன்கு செய்தார். தான் சிவபெருமானிடம் தவம் செய்து பெற்றிருந்த அஸ்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதன் பிறகு தன் யாகத்தை ரட்சித்த ராமபிரான்ட்டு ஒரு விஷயம் சொன்னார். அப்பா இங்கே மிதிலை அப்படின்னு ராஜ்யத்துக்கு விதேக நாடு, அதன் தலைவர் ஜனகன், குஷத்வஜன் என்பது ஷீரத்வஜன் என்பது அவனுக்கு பெயர். அவன் ஒரு வேள்வி செய்கிறான். அந்த வேள்வியை பார்க்கலாம் நான் போகிறேன், நீனும் வான்னு அழிச்சு போனேன். முனிவர் சொன்னபடி ராமபிரான் லக்ஷ்மணன் இவரும் முனிவரோடு பின்தொடர்ந்து சென்றார்கள். வழியில் கங்கைக்கரை வந்தது. கங்கையின் உற்பத்தி வரலாறை கேட்டார். அப்போ அழகாக முருகப்பெருமான் அவதரித்த குமார சம்பவ வரலாறையும் சொல்கிறார். அதையும் கேட்கிறான். எப்படி 6 கிருத்திகை நட்சத்திரங்கள், திருச்செந்தூர் அன்பர் வந்தார், அப்போ சொல்கிறார் வால்மீகி, 6 கிருத்திகை நட்சத்திரங்கள் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு பாலூட்ட வந்தார்கள். அப்போ முருகப்பெருமான் 6 முகங்கள் எடுத்து பால் பெற்றார். ஷண்ணாம் ஷடானனோ பூத்வான் வால்மீகி சொல்கிறார். தவறாமல் வந்துடுத்து மன்னிச்சுங்க. 6 முகத்தை உடையவனாக இன்று சான்ஸ்கிரிட் கொட்டேஷன் 6 முகத்தை உடையவனாக இருந்து அரு கிருத்திகை நட்சத்திரம் கொடுத்த பாலை அருந்தி கார்த்திகேயன் என்ற திருநாமத்தை பெற்றான் முருகப்பெருமான். இந்த வரலாறை சொன்னார். அப்புறம் வானுலகத்திலிருந்து தவம் செய்து பூலோகத்துக்கு பகீரதன் கங்கை கொண்டு வந்த வரலாறை சொன்னார். அப்படி மதுரை மிதிலை நகரை நெருங்குகிறார்கள். அங்கே பாழடைந்த ஆசிரமம் முன்னொரு காலத்தில் பொலிவோடு இருந்திருக்கும் போல தெரிகிறது. அதன் பின்னணியை கேட்கிறான் ராமன். அங்கே தான் கௌதம முனிவருடைய பர்ணசாலை இருந்தது. அந்த இடத்துல கௌதம முனிவன் அகலியை அவளை இந்திரன் ஏமாற்றி தன் வசப்படுத்தினான். அதனால் முனிவர் வெகுண்டு அகலியை கல்லா போல் செபிச்சார். அகலியை கல்லா கிடக்கிறார். இந்த சாபம் எப்பொழுது முடியும்னு கேட்டால், என்று ராமபிரானுடைய திருவடி தூள் உன்மேல் படுகிறதோ அன்று இந்த பாதையில் கல்லா கிடக்கிற அகலிக்கு ஆறுதல் சொல்லிட்டு முனிவர் போயிட்டார். ராமா நீ அருள் செய்யணும்னா ராமன் திருவடிப்பட்ட கல்லிலிருந்து அகலியை வந்தாள். இந்த பாட்டு வண்ணன் நிகழ்ந்த வண்ணம் நான் சொல்ல 1000 பேர் 1000 தடவை சொல்லி வண்ணம் பூசி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மைவண்ணத்தணலே மைவண்ணத்தரைக்கு போரில் உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு சொன்னான். அப்படி ரசித்து பாராட்டினார். விஸ்வாமித்திரர் கௌதமரும் அகலியும் இணைந்தார்கள். அதனால் மிதிலையை நெருங்கினார்கள். மிதிலையில் கொடி கட்டியிருக்கு. ஊரில் எல்லார் வீட்லேயும் கொடி கட்டி வைப்பாங்க. அந்த கொடி அப்படி அசையத்தானே செய்யுங்க. அதில் அசைகிறது எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார் கம்பர். மையரு மலரில் நீங்கி யான் செய் மாதவத்தில் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கண்ணையனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மா. கம்பர் கொடிகள்லாம் அப்படி வர்றப்பா வா வா சீக்கிரம் வா. நான் எவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கேன். மிதிலை நகர் சொல்கிறதான். கொடிகள் என்கிற கைகளை அசைத்து வா வா என்று ராமபிரானை வரவேற்று கொண்டு சொல்கிறதாம் மிதிலை நகர். இது கவிஞனுடைய கற்பனை. மிதிலை பேசுமா? அதனால் கவிஞன் தன்னுடைய தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்வா இலக்கணக்கார். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போது அந்த மிதிலை நகரே அழைத்து தான், அந்த கொடியெல்லாம் அசைந்து தான். சீக்கிரம் வா, நான் பண்ண தபத்தினால லக்ஷ்மி தேவி என்னுடைய ஊரில் வந்து குடியிருக்கா, நீயோ நாராயணன் இவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஊர் அவனை அழைத்தது போல இருந்தது. கொடி எப்பொழுதும் சிந்தாரம் காத்துல கவிஞர்கள் சந்தர்ப்பத்தபடி புரிய வைப்பார். இளங்கோடிகள் பாடுறார்.
போருந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட. இதே மாதிரி மதுரையில் ஒரு தடவை கொடி அசைஞ்சுது கோவலன் கண்ணகியோடு போன போது. அப்போ கொடிகள் அசைஞ்சு என்ன சொல்லித்தான், இந்த ஊர் சரியில்லை வராத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்து. ஒரே கொடி தான் அசைகிறது. அந்த கொடியினுடைய அசைகிறது கருத்த கவிஞன் எவ்வளோ அழகாக நம்ம காட்டிட்டு போகிறான். வெளிபூத்தராழ்வார் போர் நிச்சயம்னு உறுதியாயிடுத்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். ரெண்டு நிச்சயமான உடனே தர்மபுத்திர அர்ஜுனனை கூட்டார். அர்ஜுனா, நீ போய் வாசுதேவனை, நமது மாமன் மகனை, போரில் நமக்கு துணையாக இருக்கும்படி உதவி கேட்டுவான்னு சொன்னார். அர்ஜுனன் தினம் இதான் வந்துட்டுருக்கான், சாப்பிட்டுருக்கான், போயிட்டுருக்கான். அவரோட கேட்கணுமான்னு சொன்னான். இல்லைப்பா, எத்தனை நாள் இருந்தாலும் நாம் உதவி வேண்டும் என்று நாம் வாயால் கேட்ப வேண்டியது முறை. அவன் நிச்சயம் எதிர்பார்ப்பான், நீயா செய்யக்கூடாது. அதனால் அவனை டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட், போய் அழைத்து முறைப்படி எனக்கு உதவி செய் என்று கேளு. சரி அண்ணா, கிளம்பி வந்தான் அர்ஜுனன் துவாரகைக்கு. அதே சமயத்தில் சகுனி மாமா துரியோதனன்ட்ட சொன்னார், துரியோதனா, நீ போய் கிருஷ்ணனை நமக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு வா. மாமா, இது என்ன காமெடி தான், கிருஷ்ணன் என்றைக்காவது நமக்கு உதவி செய்வானா? அண்ணன் பாண்டவன் பக்ஷபாதி அல்லவா, அவன் நமக்கு உதவியே செய்ய மாட்டான், எதுக்கே நாங்கள் போக சொல்கிறேன்னார். உனக்கு உரிமை இருக்குது. என்ன உரிமைன்னு கேட்டால், உனக்கு சம்பந்தினி, உன்னுடைய மகளை கிருஷ்ணனுடைய பிள்ளை சாம்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க. அவனும் ஈஸியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கல. சாம்பன் என்பது கண்ணபிரானுடைய மைந்தன், லக்ஷ்மணா என்பது துரியோதனுடைய பெண். லக்ஷ்மணாவுக்கு சுயம்வரம் வச்சான் துரியோதனன். அந்த சுயம்வரத்துக்கு சாம்பன் போனான். அவன் எல்லாருக்கும் எல்லாரையும் பார்த்து தன் கடமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மாலையோடு வருகிறாள், பணமாலையோடு லக்ஷ்மணா. அப்பொழுது சாம்பன் துணிஞ்சு போனான், இந்த மாலை எங்கள் கழுத்தில் போட்டு நீ தான் என் மனைவி என்று வலிய அவளை தன் மனைவி ஆக்கி கொள்ள பார்த்தான். இதை அப்பா பண்ணியிருக்கார் சுயம்பரத்தில். சிசுபாலனை மடக்கவிருந்த ருக்மிணியை அழைத்து வந்துட்டார் சுயம்பரம் நிச்சயமான பிற்பாடு. அதை நாமும் பண்ணலாம்னு சாம்பன் பண்ணான். ஆனால் சாம்பனால் கிருஷ்ணன் மாதிரி ஜெயிக்க முடியல. கௌரவப்படை சூழ்ந்து கொண்டது. பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், கர்ணன் இருக்கான். அவரெல்லாம் சேர்ந்தார்கள். சாம்பனை சிறை பிடித்து வச்சுட்டார். யாதவர் குலம் பொங்கி எழுந்தது. என்ன தைரியம் இருந்தால் துரியோதனன் நமது இளவரசனை சிறையில் வைப்பான். கிருஷ்ணா, விடப்படாது துரியோதனனை, நாம் படை திரண்டு போக வேண்டும், கிளம்புங்கள்னு யாதவ படை பெரிய அந்த காலத்தில் வலிமைக்க யாதவர். அவர் படை ரெடி ஆகிடுது. பலராமன் மட்டும் கொஞ்சம் துரியோதனன்ட்ட சாஃப்ட்காரர். ஒரே கடவுள் தான் திருமால். பலராமனா அவதரித்தார், கிருஷ்ணனா அவதரித்தார் ஒரே சமயத்தில். ஆனால் பலராமன் கொஞ்சம் துரியோதனுக்கு சாஃப்ட்காரர் காமிக்கிற மாதிரியே இருப்பார். கிருஷ்ணன் அப்படி காமிக்க மாட்டார். ஏன் செய்கிறார் திருமாலேன்னா, யாரை வீழ்த்தணுமோ ரொம்ப தூக்கி வச்சு தான் கீழே தள்ளணும். செட்டு இப்போ கொஞ்சத்துலேருந்து விழுந்தால் அடி எவ்வளோ படாது, ஒரு 200 அடியிலேருந்து விழுந்தால் தான் நன்னா படும். அதனால் 200 அடிக்கு தூக்கிறதுக்கு ஒரு அவதாரம். துரியோதனை தூக்கிட்டே இருப்பார் பலராமன். கிருஷ்ணன் அப்புறம் அதை பயன்படுத்துவார். அப்படியே வரும் ரோலை தாங்களே 2 ரோல் வச்சுட்டுருக்கான். துரியோதன் பலராமன்ட்ட கதாயுத்தம் பயின்றவன். துரியோதனன் நன்னா படிக்கிறான்னு பலராமனுக்கு அவற்றை பாசம். பீமன் எத்ததான் அத்தை மைந்தனாக இருந்தாலும் துரியோதனன் நல்ல ஸ்டூடெண்ட்டு, வாத்தியார்களுக்கு ஸ்டூடெண்ட் கெட்டிக்காரனாக இருந்தால் பிடிச்சி போயிடும். அதனால் பலராமன் துரியோதனன் சைடு. அவர் ஏன் பொங்கிறீர்கள் யாதவர்களே, நாம் போய் கேட்டால் துரியோதனன் நம்ம இளவரசனை சிறையில் விடுவித்து லக்ஷ்மணையும் திருமணம் பண்ணி கொடுத்துருவான், நீங்கள் யாரும் போக வேண்டாம், நான் மட்டும் போகிறேன்னார். என்ன கிருஷ்ணா நீ என்ன சொல்கிற? தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம் விட்டார் கிருஷ்ணன். தான் மட்டும் வந்தார் பலராமன் தனி ஒருவனாக. அஸ்தினாபுர நகரத்து கோட்டை வாசல் நின்றார், உள்ளே வரல. ஒரு ஆள் அனுப்பிச்சார், பலராமன் வந்திருக்காரு போய் சொல். அரச மரியாதையோடு வரவேற்றான் துரியோதனன். இப்போ பீஷ்மர் துரோணர் எல்லாரும் வந்திருக்கா.
எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து பலராமனை ஊருக்குள்ளே வாங்கும், தங்கள் வரவு நல்வரவாக வேண்டும் வேண்டினான். ஆனால் பலராமன் சொன்னார், நான் உள்ளே வரது இருக்கட்டும், என் பையனை முதல்ல வெளில விடு, என் தம்பி பையனை ஜெயிலில் வச்சுருக்க, அவனை வெளில விடணும், அவனை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று உக்ரசேன மகாராஜா உத்தரவிடுகிறார் அப்படின்னா. யாருக்கு யாரையா உத்தரவிடுவது? எங்களுக்கு யாதவர்களாக உத்தரவிடுவது? நாங்கள் ஒரு நாளும் சிறை பிடித்த சாமனை விடிக்க மாட்டோம். பலராமா உனக்கு வேறு எது வேணாலும் சொல்லு செய்கிறோம் அப்படின்னா, வேறு எதுவும் எனக்கு வேணாம், நீங்கள் போகலான்னு விட்டார். அப்புறம் தான் பார்த்தா இது இப்படி திரும்பி போனால் எப்படி இருக்கும் ஊரில், என்னையா என்னாச்சு கதைன்னு கேட்பா. அதுக்காக பலராமன் என்ன செஞ்சார், நீங்கள் சிறை விட மாட்டீர்களா? துரியோதனை ஒரு வார்த்தை சொல்கிறான், கேட்டுக்கோங்க. நாங்கள் யார் என்று நினைத்தீர்கள்? எங்கள் பக்கத்திலே பீஷ்மர் இருக்கிறார், துரோணர் இருக்கிறார், அஸ்வத்தாமா இருக்கிறார், கர்ணன் இருக்கிறான், பீமன் இருக்கிறான், அர்ஜுனன் இருக்கான். இன்னும் இந்த சூதாடலை அதுக்கு முன்பகுதி. எங்களுக்கு பீமன் இருக்கான், அர்ஜுனன் இருக்கான், ஏன் எங்கள் தம்பி தான், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னார் பலராமன். அவன் ஊருக்கு போய் சேருவதற்குள்ள தன் கலப்பை எடுத்தார், ஹஸ்தினாபுரத்தை நெகிழ்த்து அப்படியே கங்கையில் வீழ்த்துவதற்கு தாத்தப்பா. ஊரே நடுங்கிறது, பூகம்பம்னா பீஷ்மர் பார்த்தார், அப்பா இங்கே விரோதம் பண்ண முடியாது, இந்த ஆள்கிட்ட ஆதிசேஷனுடைய அவதாரம், பூமியை தாங்கிறவன், அதெல்லாம் பேசாமல் சமாதானமாக போகிறதா நல்லதுன்னார். வந்தார், நாங்கள் விடுவிச்சு விடுறோம் அப்படின்னு லக்ஷ்மணையோடு கூட சாம்பனை விடுவித்து லக்ஷ்மணையும் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி வச்சார். இப்படி தான் சம்பந்தியான அவன் அன்போடு ஆகலை. அது துரியோதனுக்கு நெஞ்சில் இருக்குது. உள்ளூர் அவனுக்கு வருத்தம். நம்மை விட வலிமையை காட்டி தானே பலராமன் நம்ம பண்ண தன் பிள்ளைக்கு கிருஷ்ணன் பிள்ளை கல்யாணம் பண்ணி போயிட்டான். ஆனால் சகுனி சொல்கிறான், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைப்பா, உன் சம்பந்தி அதில் உரிமையை கோரு போ. அதுக்காக துரியோதனும் துவாரகைக்கு வரான். ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் ஏறத்தாழ வரப்போகிறார். அர்ஜுனன் வரத்துக்கு முன்னாடி துரியோதனன் வந்துட்டான். துரியோதனன் வரப்போகிறான். கோட்டை வாசல், துவாரகை கோட்டை வாசல் நெருங்குறான். கோட்டை வாசல் கொடிகள் அசைகின்றன. விரிபூத்தர் ஆழ்வார் பாடுறார், அதே கொடி அசைகிறது தான். ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன், ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன், எழிலுடை அழகை உடைய எழிலி வண்ணன். எழிலி வண்ணன் சொல்லாமா, வந்தவங்க நல்லா சொல்லி அனுபவிக்கலாம். அதுதான் நம்ம எழுத்து. தமிழுக்கு இந்த எழுதான முக்கியமான எழுத்து, யாருக்கும் இல்லாத எழுத்து. அந்த எழிலி என்று மேகத்துக்கு பெயர். எழிலி மேகம் போன்றவன் திருமால், அவனுக்கு எழிலி வண்ணன், அவனுக்கு அழகர்னு பெயர். அந்த தமிழில் முக்கியமான எழுத்தை தன் பெயரில் வச்சுருக்கான் அந்த பெருமாள். அதெல்லாம் ஆழ்வார் பாடுறார். ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலி வண்ணன், பாண்டவர் தங்கற்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான், மீண்டு போகு என்று. மீண்டு போய் சரி வராத வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த வியன்மதில் குடுமிதோறும் அந்த மதில் சிகரத்திலெல்லாம் காண்டகு பதாகையாடை கைகளால் தடுப்ப போன்ற வராதே வராதே என்று அந்த துவாரகையில் உள்ள மதிலில் இருக்கக்கூடிய மேல்தளத்திலே கட்டி வச்சிருக்கிற கொடிகளெல்லாம் துரியோதனுக்கு அட்வைஸ் பண்ணி தான் வராத போன்னு. ஒரே கொடி அசைக்கிறதை எப்படிலாம் கவிஞர்கள் பார்க்குறா பாரு. ராமனுக்கு விஜயராகவனுக்கு வான்னு சொல்லித்தான் விதலை, இங்கே வந்து சீதையை நீ கைப்பற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வான்னு சொல்கிறான். அந்த சீதையினுடைய அழகு சொல்லணும். அவன் சொல்கிறான், சீதைக்கு ஏதாவது ஒப்புமை சொல்ல முடியுமா? முடியாது. செப்பும் காலை சீதையை வர்ணிக்கிறச்சே நீங்கள் கேட்குறேன், அவள் எப்படி இருந்தால் அவள் அழகாக சொல்லுன்னு. நான் மட்டும் இல்லை, பிரம்மாவை கேட்டாலும் முடியாது சுவாமி. சங்கமலத்தோன் முதல் யாவரும் கலைவாணியின் கணவனாக திகழக்கூடிய தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவன், தாமரை மீது இருக்கக்கூடிய தாமரையான் பிரம்மதேவன், அவரும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பேச்சு சொல்ல முடியாது. ஏன்னா சீதை ரதி மாதிரி இருந்தால், சீதை ரம்பை போல இருந்தால், சீதை ஊர்வசி போல இருந்தால் சரிப்பட்டுருவாது. இவ எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு குறை உண்டு. எப்பெண் பாலும் கொண்டு உமிப்போர் உமிக்கும்
அப்பெண் தானே ஆயின போது எல்லாம் லக்ஷ்மி மாதிரி இருக்கான்னு சொல்லுவா உதாரணம். எல்லாத்துக்கும் உதாரணமாக சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவி இருக்காளே, அவளே இந்த ஊர் இளவரசி ஆன பிற்பாடு அவளுக்கு வேற என்ன உபமானம் சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன் என்று அந்த அழகை வர்ணிக்கிறான். அப்படிப்பட்ட பிராட்டி அவதரிச்சாலை பூலோகத்தில், அதுக்கு இந்த நகரி ரொம்ப தபஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நகைகள்லாம் போட்டால் நகைகள் அவளாலே பொலிந்தன வர்ணிச்சுன்னு போகிறான் சீதையின் அழகை. அந்த வர்ணிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறோம். அந்த வார்த்தை அழகான வார்த்தை. இழைகளும் குழைகளும் இன்ன முன்னமே மழை பொருகன் இணை மடைந்த மாறுடும் பழைய எனும் இப்பாவை தோன்றலால் அழகெனும் அவையும் ஓர் அழகு பெற்றதே. சீதைக்கு நகை பூட்டினார்கள், அந்த நகைகளுக்கு அழகு வந்தது. நாங்களாம் அந்த காலத்தில் ஆஃபீஸ் போகிறச்சு பேண்ட்டு சட்டை புதுசாக போடணுமானா கேட்பான், சார் பிரமாதமாக இருக்கா, ட்ரெஸ்ஸு பிரமாதமாக இருக்குது சார்னுவான். படுபாவி என்ன சொல்கிறான், உனக்கு நன்னா இல்லை நீ ஏண்டா போட்டுக்கிறான், அதான் உள்ள அர்த்தம். ட்ரெஸ் ஃபென்டாஸ்டிக், ஆள் சரியில்லை. ஆனால் சீதைக்கு நகை போட்டால் என்னாச்சு, நகைகளுக்கு சீதை அழகு செய்கிறாள், சீதைக்கு நகைகள் அழகு செய்யலை. பழகு எனும் இப்பாவை தோன்றலால் அழகு எனும் அவையும் ஓர் அழகு பெற்றதே. அந்த அழகு என்பதுக்கே ஒரு அழகை செய்த மாதிரி ஆனார். இன்றைக்கி ரங்கநாதனுக்கு நாங்கள் ஒரு அழகான விஷயம் சொல்லுவோம், ஆபரணத்துக்கு அழகு செய்யும் பெருமாள் வந்தார். ஆனால் ஆபரணத்துக்கு எப்படி அழகு செய்கிறது? நீங்கள் எல்லாம் மன்னார்குடி போங்க, பங்குனி மாதம் மன்னார்குடியில் பெருமாளுக்கு பிரம்மோத்சவம், ரோகிணி திருத்தேர். அதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு வெண்ணெய்த்தாழி ரொம்ப பிரசித்தம். அந்த வெண்ணெய்த்தாழிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். பெருமாள் முகத்து பக்கத்தில் கூட்டமே இருக்காது. பெருமாள் காலை நீட்டி போட்டு தவிழ்ந்து கொண்டு இருக்கிறாரே, அந்த தவிழ்ந்து கொண்டிருக்கிற திருவடியை பார்ப்பதற்கு பின்னாடி ஒரே கூட்டம், ஆளுகள் அங்கே தான் போயிடும். ஏன் அந்த பக்கம் ஆள் இல்லை, பெருமாள் முகத்தை பார்க்க வேண்டாமான்னா, யாரையா அந்த முகம் அந்த திருவடியை பார்க்க பின் போய் சேவிச்சுட்டு வரணும்னா பார்த்தா ஒரு 10 ராக்குடி பகவானுடைய கால் மேலே கட்டி கிடக்கும். ராக்குடி இங்கே வச்சுக்கிறது, அதை காலில் கட்டியிருக்காளேன்னா அவனுக்கு எந்த ஆபரணத்தை எங்கே போட்டாலும் அழகாக இருக்கும், நமக்கு எந்த ஆபரணத்தை எங்கே போட்டாலும் அவ்வளோதான். பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை, அப்படி ஆபரணத்துக்கே அணியாக இருக்கக்கூடிய பெருமான். அதனால தான் எங்கள் அப்பன் அழகருக்கு அலங்காரன் என்றே பெயர். எவ்வளோ அலங்கார ஸ்டோர்ஸ் இருக்கும் போல் இருக்கு, அலங்காரம் தியேட்டர். அலங்காரம் என்று அழகருக்கே உள்ள தனி திருநாமம். பல பல நாழம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலையதே. இப்படின்னு பெரியாழ்வார் பாடல் இது. இதை தன்னறியாமல் ஆழ்வான் கூறத்தாழ்வான் சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகங்கள். ஒரு சான்ஸ்கிரிட் கொஞ்சம் சேஞ்சுக்காக கேட்டுக்கோ. கின்வஸ்வயம் ஸ்வாத்ம விபூஷணம் பவன் அயம் அலங்கார இதீரிதோ ஜனைகி வர்திஷ்டு பாலத்ருமஷண்டமண்டிதம் வனாச்சலம் வா பரித பிரசாதயன். அழகருக்கு அழகர் என் பேர், அலங்காரன் என் பேர் வந்தது. இவன் அலங்காரன், ஏன்னா இந்த மலைக்கு இவன் அலங்காரமாக இருக்கான். இல்லை இல்லை, இவனுக்கு இவனே அலங்காரமாக, வேறு நகையே போட வேண்டும். ஆகினால் அலங்காரம் என்று பெயர் வந்தது என்று அவர் ரசிக்கிறார். அப்பேற்பட்ட நிலைமை சீதாதேவி. சீதாதேவி கன்னி மாடத்தில் இருக்கா. இதெல்லாம் முக்கியமான கட்டம் தானே, எல்லோரும் நிறைய கேட்டிருக்கே. எம்பெருமான் விஸ்வாமித்திர பின்னாடி ராமன், பின்னாடி லக்ஷ்மணனாக போகிறார். கன்னி மாடத்திலிருந்து பிராட்டி கீழே இருக்கிற ராமனை பார்க்குறார். கம்பன் ரொம்ப அழகாக வச்சுருக்கான் இந்த காட்சியை. வால்மீகியில் இது கிடையாது, அவர் வால்மீகியுடைய சேனல் இது ஒளிபரப்பலை. இது நடந்துதான் நடக்கலாங்க சொல்கிறது. அந்தந்த டிவி சேனல் சௌகரியமான நிகழ்ச்சியை ஒளிபரப்புவார். மழை பொழிந்தது, மக்கள் தவிக்கிறார்கள் அப்படின்னு எதிர்கட்சிக்கார டிவி காமிக்கும், எங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்குன்னு. அதே சமயத்தில் மக்களுக்கு நல்ல உணவு பொட்டலம் கொடுத்து ஆனந்தமாக இருக்கிறார்கள் அரசு ஆளுங்கட்சி காமிக்கும். அவளுக்கு பிடிச்சத ரெண்டும் நடந்திருக்கு ஒரு இடத்துல. அவளுக்கு பிடிச்சது ரிலே பண்ணுறாள். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அதனால் கம்பர் ஒரு நிகழ்ச்சியை ரிலே பண்ண போகிறார். வால்மீகி அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார்.
அதுக்காக கம்பர் கனி ஊருக்குள்ளே நுழையிறான் பெருமான். கனி மாடத்தில் பிராட்டி இருக்கா, மாடத்தில் இருக்கா, பெருமான் தரையில் இருக்கான். அதில் என்ன ஒன்று தெரிஞ்சுக்குவோம், பெருமாள் கீழே பிராட்டி மேலே. அதுதான் வேத கொள்கை. இனி கூட என்ன பண்ணுவா, கல்யாணத்தில் நீங்கள் யாருக்கான்னு ஓதிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வேஷ்டி புடவை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வேஷ்டி புடவை கொடுத்தா எப்படி வச்சு வேஷ்டி புடவை வைப்பீங்க தெரியுமா? இதெல்லாமா நம்ம கண்டோம். ஏன் உபன்யாசத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க உட்காந்து. ஒரு தட்டில் அந்த பிள்ளைக்கு வேஷ்டி, பொண்ணுக்கு புடவை, ரெண்டுத்தையும் வச்சு அவங்களுக்கு ஓதி இடணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி. அதில் எதை கீழே வைக்கணும், எதை மேலே வைக்கணும்னு ஒரு கேள்வி. எப்படி எதை கீழே வைக்கணும், எதை மேலே வைக்கணும்? எதா சௌகரியம் வச்சுக்க. இதை ஒரு உபன்யாசத்தில் வந்து கேட்குறேன். நாளைக்கு நாங்கள்லாம் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ கேள்வி கேட்டால் நான் எங்கே வரப்போம்? எதை கீழே வைக்கிறது, எதை மேலே வைக்கிறது? என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிடையவே கிடையாது. வேஷ்டி கீழே புடவை மேலே. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கல, இது எப்பொழுதுமே அன்றைய காலத்திலேருந்து இன்றைய வரைக்கும் பெண்களுக்கே இந்த சமூகத்தில் இடம். இந்த அப்பாவி ஆண் ஒன்றும் பண்ணாமலே விரட்டுறான்னு பேர் வாங்கிக்கிறது தான் லாய்க்கு. இன்றைக்கும் வாத்தியார் சரியான சாஸ்திரிகளாக இருந்தார்னா அவர் முதல்ல வேட்டியை கீழே போய் மேலே புடவையை வைன்னு சொல்லுவார். நாளைக்கு நீங்கள் ஏன் மாற்று பண்ணால் திருத்தி சொல்லுங்கள், கருணாகரன் இப்படி சொன்னால் இப்படி தான் வைக்கணும், இதுதான் மரபு. ஏன் இப்படி மரபு வச்சுருக்காங்க? என்றைக்கும் அவங்க மேலிடம் நாம் தாழ்ந்த இடம். சோறு போட்டுருவாங்க. அவங்க ஜாஸ்தி பேசினா சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது, வச்சு போட்டு. அதை கம்பன் அழகாக காண்பிக்கிறான். பிராட்டி மேலே இருக்கா மாடத்தில், ராமன் ரோடில் கீழே இருக்கான். எண்ணறு நலத்தினாள் இணையல் இன்றுழி கண்ணொடு கண் நினைகவி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எதிர்ச்சியாக நடந்த நிகழ்ச்சி நிறைய சொல்லுவாங்க. அது எதிர்ச்சி, அதாவது எதிர்பாராத விதமாக நடந்தது. ஏதோ மாடியிலிருந்து சீதை கீழே பார்த்தா, போக்குவரத்தில் அவள் திடீர்னு ராமனை பார்த்த உடனே ஆழ்ந்து பார்த்தா. நோக்கிறதுங்கிறது வேற, பார்க்கறதுங்கிறது வேறு. நாம் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நோக்கிறது இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வராங்க, வந்தவுடனே மனைவி சொல்கிறாங்க, நீ ஆண்டாளுக்கு என்ன நகை போட்டிருந்தா தெரியுமா? அந்த கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருக்குது. நீ என்ன பார்த்தேன்? நான் அதெல்லாம் பார்க்கலடியம்மா, நான் அதையும் இது நீ பார்த்ததே எனக்கு ஆபத்து. இப்போ கிரெடிட் கார்டை தேய்க்கணும், நானும் சேர்த்து பார்த்தா என்ன ஆக. அங்கே போனால் என்ன வரும்னா, ஒன்றொன்றையும் நன்ன கூர்ந்து பார்ப்பதற்கு நோக்குவதுன்னு பேர் தமிழில். நோக்குதல் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பார்த்தல். நாம் நிறைய விஷயத்தை பார்க்குற நோக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம அண்மை மாநிலத்தில் எல்லாமே நோக்கிறது தான். நோக்குன்னு அவள் சொல்லுவாள். அந்த வார்த்தையை அவங்க கடத்தின்னு போயிட்டாங்க. நாம் என்ன பண்ணுவோம்? பார்ப்போம், நோக்க மாட்டோம். அதனால் நோக்குவது என்பது ரொம்ப ஆழ்ந்து பார்ப்பது. சீதாதேவி பல பேர் போயின்றிருந்தா பலரை பார்த்தாள், ஆனால் அதிலே ராமனை நோக்கினாள். அது எதிர்ச்சி ஆயிடுத்து. அவளும் நோக்கினாள். அதே டயத்தில் ஏதோ ஒரு உந்தல், இவனும் மேலே பார்த்தான். லாரியும் வந்தது, ஸ்கூட்டர் வந்தது சார், டமால் மோதி எடுத்துட்டு. அது அங்கேயும் ஆக்சிடென்டல் இஷ்யூ அது. ஆனால் இது வேறு, ஆபத்து விளைவிக்காத, ஆபத்தை நீக்கக்கூடிய ஆக்சிடென்ட். சீதை மேலிருந்து பார்த்தாள், ராமன் மேலே பார்த்தான். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இது எல்லா கல்லூரி மாணவர்களுக்கு கூட தெரிஞ்ச கம்பராமாயணத்து ஒரே அடி இதுதான். கம்பராமாயணத்தில் ஒரு அடி சொல்லிட்டாலும் பட்டு சொல்லுவோம், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு பாடினேன் ஃபாத்திமா காலேஜ். என் காலேஜில் நடந்தது. ஃபாத்திமா காலேஜ் போய் லேடிஸ் காலேஜ் முன்னாடி இவன் சொல்கிறான் என் ஃப்ரெண்டு, அங்கே போய் பாடினேன். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் பாடி தொலைச்சேன். அவளும் தாக்கினாள், செருப்பு தூக்கி எறிஞ்சிட்டா சுவாமி. அது லோகத்தில் நடக்கக்கூடியது தான். ஆனால் எண்ணர் நலத்தினாள் இணையில் நின்றுழி கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் சீதைராமனும் ஒருத்தர் பார்க்குற மாதிரி கண்ணாலேயே சாப்பிட்ற மாதிரி பார்த்து கொண்டார். அந்த ஒரு செகண்ட் தான் நடந்தது.
ஆனால் இதற்கு பின்னணி என்ன, ஏன் இப்படி சொல்கிறாங்க? கம்பன் சாதாரணம் இல்லை. ஆண்டாளுடைய பாட்டு ஒன்று இருக்குது, அதை மனசில் வச்சுட்டு பாடுறோம். ஆண்டாள் பாட்டு என்ன? அப்படியாய வழிக்கு திருப்பாவை 22வது பாட்டு. அங்கண் மாயால தரசரபிமான பங்கமாய் வந்தினின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யன் விழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு. அப்புறம் என்ன சொல்லணும்? அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. நான் அப்படி தான் போட்டிருக்கேன் ஸ்லைடில். ஆனால் ஆண்டாள் எழுதின போது எப்படி எழுதியிருப்பா தெரியுமா? தமிழ் வாத்தியாருக்கு தெரியும், எங்கள் ப்ளஸ் மேல் எங்கண் மேல்னு வந்து. அதனால் ஆச்சாரியர் 2 அர்த்தம் சொன்னான். எம் கண் மேல் ஒன் கண் நோக்கணும். அங்கிருந்து கம்மன் பிடிச்சின்னு வந்திருக்காங்க. அங்கண் இரண்டும் கொண்டு எம் கண் மேல் நோக்குதியேல், கண்ணொடு கண் ரெண்டும் கலக்கணும். கல்யாணத்துக்கு எவ்வளோ ஜாதகம் பார்க்குறீங்க நீங்கள்? அவார ஜாதகம். இதில் ஜாதகம் செவ்வாய்க்கு இருக்குது, அது பார்க்குறேன். அப்புறம் ராகு கேது, அதுக்கு பரிகார ஸ்தலம், அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்கிறமே. இந்த ஜாதகமெல்லாம் பார்க்க சொல்லி யார் சொல்லி வச்சா நமக்கு? ஏன்னா அவனை கூப்பிட்டு வந்தால் புதுசாக எத்தோ தூக்கு போடுறேன். மகரிகள் சொல்லியிருக்கார், நல்ல குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து பொருத்தமானு பார்த்து பெண்ணை சேர்த்து கல்யாணம் பண்ணு. ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்து. அது என்னன்னு கேட்டான் சுவாமி. யயோகோ தாராமைத்ரி தயோகோ பிரசஸ்தி. எந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒருத்தர் பார்த்த உடனே கண்ணில் இவளுக்காக தான் நான் இருக்கேன், அவள் எனக்காகத்தான் இருக்கிற எண்ணம் பிரதிபலிக்கிறதோ அவருக்கு கல்யாணம் பண்ணி வை. கேள்விப்பட்டிருக்கல? இளைஞர்கள் வாங்கோ, நம்ம உபன்யாசத்தில் விட சொல்லும். ஐயோ இப்போ நீ ஒன்று உபன்யாசம் பண்ணது கெடுத்துட போடுற காரியத்தை. ஐயோ தாராமைத்ரி பிரசஸ்யதே. தாராமைத்ரினா அவன் ஜோசிகாரன். தாரான்னா நட்சத்திரம், தாராமைத்ரினா நட்சத்திரம் பொறுத்தோன்னு உட்காந்து சார் பொண்ணுக்கும் பிள்ளைக்கு நட்சத்திர பொருத்தம் இல்லை பண்ணாத கொண்டு போயிடுவான். ஆனால் அபஸ்தம்பர் அப்படி சொல்லலை. தாராமைத்ரிங்கிறது அந்த மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, தாரான்னு கண்ணுக்குள்ளே இருக்கிற கருப்பு பிழிக்கு பேர் சான்ஸ்கிரிட், அதுக்கும் பேர். அந்த தாரையில் அதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா? அந்த பெண்ணும் ஆண் கொள்ளையும் பிள்ளையும் பார்க்கும் பொழுது அனுபவம் வாய்ந்த முதியவர்கள் அதை கண்டுபிடிப்பாளாம். இது மாதிரி சும்மாவான்னு பஸ் ஸ்டாண்டில் பார்த்து அண்ணலும் நோக்க அவ்வளோ நோக்க சொல்லலை. பெண் பார்க்கறது அந்த காலத்தில் இருந்தது காரணமே அதுதான். அவர் 2 பேரும் ஒருத்தருக்கு பார்க்குறதா அனுபவம் வாய்ந்த முதியவர்கள், லைஃப்பில் எவ்வளவோ கடந்தவர்கள். அவர்கள் பார்த்து இவரையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தீர்மானித்தால் அதுதான் உயர்ந்த பொருத்தம். தேவலை கைத்தட்டுறையில் நல்லா இது வரைக்கும் என் சண்டைக்கு வரல. நான் சொல்லலை, இதை நான் தான் அப்படி சொல்ல. எங்கள் அப்பா, நாங்கள் 7 பேர். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சாரம் இல்லையா? எவ்வளோ ஆச்சாரம்? நெருப்பு அலம்புற ஆச்சாரம்னுவா. நெருப்பையே அலம்பி பூஜைக்கு எடுத்துக்கணும். நெருப்பையே அலம்பி சுத்தியாக இல்லைன்னு அவ்வளோ ஆச்சாரமான குலத்தில் பிறந்தவர். ராமானுஜருடைய தங்கை மகனுடைய 27வது தலைமுறை. நம்ம நாங்கள்லாம் சொல்லிப்போம், டிஎன்ஏ டெஸ்ட் படியா ராமானுஜர் பிளட் எங்கள் உடம்புல இருக்குது. ராமானுஜருடைய தங்கை மகன் நடாதூர் ஆழ்வான், அவருக்கு தான் ராமானுஜர் இந்த சிம்மாசனத்தை கொடுத்தார், ஸ்ரீபாட்சி சிம்மாசனத்தை. அதனால் எங்கள் குலப்பெருமையில் ஸ்ரீபாட்சி சிம்மாசனம்னு போட்டுக்கிறாங்க. ராமானுஜர் இருக்கார், கீழே அவருடைய மருமகன் இருக்கார். இந்த கல்வெட்டிலேருந்து எடுத்து போட்ட கோர்மரப்பையிலேருந்து அது போட்டோம். அப்படிப்பட்ட எங்கள் அப்பா அவ்வளோ ஆச்சாரசீலர், அவ்வளோ ஆச்சார அனுஷ்டான நிறைந்தவர். அவருக்கு நாங்கள் 7 பேர், 4 பிள்ளைகள் 3 பெண்கள். ஒருவருக்கு கூட அவர் ஜாதகம் பார்க்கல. பொன் வீட்டுக்கார பாப்பா எங்கள் மாமனார் 100 ஜாதகம் 100 பேர்கிட்ட போயிட்டு வந்தார். இந்த பிள்ளை தான் நான் அது ஒரு யோசிச்சு சொல்லிட்டேன், போகாதீங்க இதுதான் நடக்கும்னு சொல்லி அனுஷ்டான்னு அவர் சொல்லிட்டு போயிருப்பார். இவர் போகலை. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் செகண்டரி. அந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் மனதுக்கும் கண்ணுக்கும் பிடிச்சிருந்தா அதுதான் ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டு. ஆனால் அதற்காக அங்கேருந்து அமெரிக்கா படிக்க போயிட்டு இந்த அம்மா உனக்கு நீக்ரோ மாட்டு பொண்ணு கொண்டு வந்தால் அது டூ மச். இதை பயன்படுத்துகிற மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ணும். இது நிலைமை இப்படி. இந்த நிலைமை இப்படி இருந்துச்சு. ஆண்டாள் இங்கே சொல்கிறா, கிருஷ்ணனைத்தான் இவன் கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கா. அதனால் அந்த பெண்கள் சொல்கிறா,
நீ கண்ணால் பாரு, என் கண்கள் மேல் நோக்கு. 2 பேருடைய கண்களும் நோக்கினால் அது நம்ம கல்யாணத்துக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்கிறோம். நீங்கிட்ட யாராவது கேட்பா, அந்த பொண்ணுக்கு பிள்ளைக்கு பிடிக்கல, கல்யாணம் ஆனோடனே டைவர்ஸுக்கிறா. டைவர்ஸுக்கு என்ன சார் மந்திரம்? இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கே நீ, டைவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மந்திரம் சொல்லு? அப்படியே தள்ள கேட்டு, எங்கள் வேதத்துக்கு டைவர்ஸே தெரியாது. டைவர்ஸுக்கு வார்த்தையே நம்ம ஊரில் கிடையாது. கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலாம், டைவர்ஸுக்கு மந்திரம் கிடையாது. கல்யாணம் பண்ணி மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா கூட அந்த மனைவி இறந்த போனால் இந்த ஆள் 10 நாள் தீட்டு காக்கணும். நான் கோர்ட்டிலலாம் கேட்டு வச்சுப்பா, தாலியை கட்டி கொடுத்தாச்சு, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, என்னத்தா சொன்னாலும் நடக்காது. இனி வரைக்கும் வேதம் அதுக்கு வழியே சொல்லலையே. ஆகையினால் டைவர்ஸுகள் ஏற்படாமல் இருப்பதுக்கு என்ன வழின்னு ஒருத்தர் கேட்டார்கிட்ட. அந்த பொண்ணையும் பிள்ளையும், அந்த பொண்ணு கொஞ்சம் தகராறுக்கு டைவர்ஸ் ஆகிட்டு போல இருக்கிறா. நான் சொன்னேன், திருப்பாவை 22ஆம் பாட்டை டெய்லி கார்த்தால சொன்னேன். தினங்கார்த்தால பெருமாள் முன்னாடி போய் அந்த பெண்ணை திருப்பாவை 22ஆம் பாட்டை சொல்ல அவன் கணவனை நினச்சிட்டு, நீ அப்புறம் பாருன்னு 1 மாதத்தில் சமாதானம் ஆகிடுச்சு சார், நல்லா ஆகிடுச்சு சார். அதான் விஷயம். நம்புங்கள், நடக்கும். நாங்கள் ஒன்றும் பெரிய எங்களால் ஆண்டாளுக்கு பெருமை இல்லை, எங்களால் ஆண்டாள் திருப்பாவுக்கு ஏற்றம் இல்லை. ஆனால் ஆண்டாள் இந்த இடத்துல பயன்படுத்திய வார்த்தை அவ்வளோ அழகு. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அம்கண் 2 கொண்டு, கிருஷ்ணா உன்னுடைய அழகான 2 கண்களையும் கொண்டு எங் கண் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் நோக்க வேண்டாம், எம் கண் மேல் எங்களுடைய கண்கள் மீது நோக்கினாயானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து, சாபமெல்லாம் போய் சௌக்கியம் வரும். சாபம்னா என்ன, பாபம்னா என்ன, அதில் பெரிய சிக்கல் இருக்குது. பாபம் என்பது நாம் பிராயசித்தம் பண்ணி அழிச்சுடலாம். சாபம்ங்கிறது தண்டனை முடிகிற வரைக்கும் இருக்கும். எந்த நாளைக்கு அன்றைக்கு ராமபிரானுடைய திருவடி இந்த கல் மீது படுறோ அது வரைக்கும் அது கல்லாத்தான் இருக்கும். சாபத்தில் அனுபவிச்சே தீர்க்கணும். பாபத்தை அனுபவிக்காமல் தப்பிக்கலாம். ஃபைன் கீன் கட்டி ஆளை சரி கட்டிடலாம். சாபத்தை முடியாது. புதுசாக போட்டிருக்காள் எக்ஸாமினேஷன் லீக், பேப்பர் லீக் ஆனால் அப்படி பண்ணுவோம், இப்படி அந்த மாதிரி ஆகிடும். அப்பேற்பட்ட சாபத்துக்கு அவ்வளோ வலிமை ஜாஸ்தி. அந்த சாபம் கூட போயிடுமா, எம்பெருமான் நம்ம அன்போடு பார்த்துட்டான்னு ஆண்டாள் சொல்கிறா. அந்த சாபத்தையும் போக்கடிச்சு திருமணம் ஆகி பெண்களும் மணப்பிள்ளையும் மணவாளனும் நன்கு இருக்க வேண்டும். மணப்பெண்ணும் நீண்ட நாள் என்றால் அன்பர்களே இந்த பாசுரத்தை ஆண்டாளை நினைத்து கொண்டு தினம் சேவியங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் பொங்கல் பண்ணி நிவேதனம் பண்ணுங்கள். நான் ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல, அது நிவேதனம் பண்ணி குழந்தைக்கு கொடுங்கள். நிச்சயமாக அன்போடு இருப்பார்கள். மறு மன வாழ்க்கை மாறி நல்கும். அங்கிருந்து தான் கம்பன் இதை பிடிக்கிறான். ஆண்டாள் எங்கிருந்து பிடிக்கிறான்னு அது ஒரு விசேஷமான விஷயம். இது சான்ஸ்கிரிட் சொல்லியே திருணும். அதாவது முன்காலத்தில் கல்யாணம் 5 நாள், இப்போல்லாம் கல்யாணம் அதோட செலவழிக்கிறாங்க, அதோட நாள் செலவாக இருக்குது. அந்த 5 நாள் பண்ணுறதுக்கு சடங்கு யாரும் இஷ்டப்படல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சோஷியல் கேதரிங்காக பண்ணுறாங்க. உண்மையிலேயே கல்யாணம் என்பது ஒரு பெரிய விரதம், தெய்வீகமான விஷயம். அதை நம்மை போல் அவமதித்தவாளே கிடையாது. இங்கே கல்யாணம் மண்டபம் பிள்ளை மணமேடையில் இருப்பார், பொண்ணு மலை மேலே இருப்பார். அங்கேருந்து செருப்பை போட்டே எல்லோரும் வருவாங்க. முன்னாடி அக்னி இருக்கும், அந்த அக்னி தான் கடவுள். அந்த அக்னி ஆகிற கடவுள் முன்னாடி கல்யாணம் நடக்கிறது. அழகாக செருப்பு போட்டே வருவாங்க. அந்த பொண்ணுக்கு கை கொடுத்து போவாங்க, பையனுக்கு கை கொடுப்பாங்க. இப்படி செய்து நம்ம மதத்தை இகழ்வதற்கு நம்மோடு இன்னொருத்த வேணாம். வேறு யாரும் நமக்கு பண்ணலை, நாம் தான் பண்ணியிருக்கோம். பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அப்படி போய் தள்ளி நில்லுங்கன்னு சொன்னால் கோச்சிடுவாங்க. எல்லோரும் வரணும், செருப்பை போட்டே வரணும் உள்ள. அந்த அக்னி பகவான் தலையும் கால் வச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அந்த கல்யாணத்தில் 5ஆவது நாள் விடியற்காலையில் ஒரு ஹோமம் பண்ண சொல்லி ஆபஸ்தம்பர் சொல்கிறார். விடியற்காலையில் பண்ணணும். அது பெண்ணும் மணப்பெண்ணும் குளிப்பதற்கு முன்னாடி பண்ணணும். ஸ்நானம் பண்ணாமல் பண்ணுறது அது. இரவு தூங்கி 5ஆவது நாள் விடியற்காலை அந்த மணப்பிள்ளையும் வைத்து ஹோமம் பண்ணுவார்கள். வயசானவ பழைய காலத்து மனுஷியால் யாருக்காவது ஒரு வார்த்தை சேஷ ஹோமம் பெறுது. நிறையா சேஷ ஹோமம்னா பேலன்ஸ் ஹோம், ஃபைனல் ஹோமம், பேலன்ஸ் ரிமைண்டர் ஹோம். அப்போ அந்த அக்னி பகவான் முன்னாடி அந்த பெண்ணையும் பிள்ளையும் நிறுத்துவார்கள். அப்போ அந்த பெண் முதல்ல பேசுவாள். எப்பொழுதும் பொண்ணு தான் முதல்ல பேசுவாள், கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாள். அது வேறு சிக்கல்லாம். அந்த பெண் பேசுகிறா,
என்ன சொல்கிறா, அந்த பெண் சாரதி வேதத்து டுயத்து, இது வேதத்துலேயும் டுயட்லாம் உண்டு. அந்த பெண் பேசுகிறா இப்போது, அபஷ்யன் துவா மனசா சேகிதானம் தபசோ ஜாத்தம் தபசோ விபூதம் இஹ பிரஜா மிக ரைகுமரண பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாமா. இப்போ அந்த மந்திரத்தை பெண்கள் சொல்கிறதில்ல, சாஸ்திரிகளோ நாமளே சேர்ந்து சொல்கிறோம், இவனே சொல்லிவிடுறான். நான் உன்னை பார்த்தேன் இல்லை, உன்னை நோக்கினேன். அபஷ்யம் துவா மனசா அபஷ்யம், மனசோடு சேர்ந்து பார்த்தேன் அப்படின்னா டீப்பாக பார்த்தேன், உன்னை நோக்கினேன். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். கம்பரையும் வேதத்தையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கக்கூடிய பலர் இருந்தால் ஒரு காலத்தில். இப்போ அதுவே பிடிக்காது ரொம்ப பேருக்கு. எல்லாத்தையும் பிரித்து விட்டு தனித்தனியாக இருப்பாள். உங்கள் அதிர்ஷ்டம் நான் வந்தேன் இன்றைக்கி சொல்கிறேங்களோ. கம்பராமாயணத்தில் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காரு கம்பர், நிறைய இடம் சொல்கிறார். வேதத்திலிருந்து கம்பர் எடுத்து கொண்டு வந்து அதை தெளிவுபடுத்தி அழகாக நளினமாக காவியமாக காமிச்சு போகிறார். அதை பார்க்கிற பார்வையில் இந்த பெண் சொல்கிறா, துவா மனசா அபஷ்யம், கண்ணால் தானே பாப்பா, இல்லை நெஞ்சால் பார்த்தேன், நெஞ்சோடு கூட பார்த்தேன், நோக்கி பார்த்தேன். எப்படி நோக்கினேன்? இப்படிப்பட்ட புருடனாக நீ இருக்க வேண்டும் என்று நோக்கினேன். உழைத்து முன் வர வேண்டும் என்று ஆசைப்படுபவனாக இருக்கும். எல்லாரும் மாமனார் சொத்தில் செட்டில் ஆகிடணும்னு பார்க்குறான். நான் எப்படியாலும் லைஃப்பில் செட்டில் ஆகிடணும் சார், 25 வயசுக்குள்ளே செட்டில் ஆகிடணும், அதுக்காக 2 பேரை கொலை பண்ணால் கூட சரி. அப்படி முடியாது. பை ஸ்டெப்பாக தான் முன்னேறணும். அது ரொம்ப பேருக்கு புரியுது. லஞ்சம் வாங்கவே வேண்டாம். அவன் சொன்னால் என்கிட்ட ஒருத்தர் இருக்கிற சம்பளத்திலேயே நிம்மதியாக இருந்தால் கடைசியில் எல்லா சொத்தும் இருக்கும். ஆனால் அவர் சொன்னால், அப்போ இருந்தேன்னா சார் நம்ம வயசாகி போயிடுது, எப்பயே அனுபவி. அப்படி இல்லை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுதுளி பெருவெள்ளமாக வருமா. அதில் உழைத்து முன்னுக்கு வர வேண்டும் என்று இருக்கின்றவன் நீ என்று என் நோக்கிலே தெரிந்து கொண்டேன். அபஷ்யம் துவா மனசா சேகிதானம் தபசோ ஜாத்தம் தபசோ விபூதம். ஆனால் உனக்கு சில குறை இருந்திருக்கலாம். நம்ம பிள்ளை படிக்கலையே, நம்ம பிள்ளைய அது படிக்க வைக்க முடியலையே, ஃபாரின் போக அனுப்ப முடியலையே படிக்கிறதுக்குன்னு நினச்சிருக்கலாம். அந்த குறையெல்லாம் நான் தீர்த்து வச்சுடுறேன். நீ என்ன பண்ணுவேன்னா, நமக்கு பிறக்கிற குழந்தைய எப்படி போக முடியாது பார்த்து அப்படின்னு அந்த பெண் சொல்கிறான். அந்த புருஷன் சொல்கிறான், உன்னை நானும் உன்னை பார்த்தேன். எப்படி? அண்ணலும் நோக்கினான். அபஷ்யம் துவா மனசாதி தியானாக ஸ்வாயாம் தனோகும் ரித்வியநாதமானாம் உமமா முச்சாயி வதிர்பூயா பிரஜாயஸ்வ பிரஜயா புத்திரகாமே. நானும் உன்னை மனதால் நோக்கினேன். உனக்கு எந்த குறை இருந்தாலும் நமக்கு குழந்தை சந்தைகளை வைத்துக்கொண்டு ஆனந்தம் வாழலாம். நீ நாளைக்கே பங்களா கட்டு, நாளைக்கே கார் வாங்கிடுவான்னு சொல்லாமல் இருப்பேன். எல்லா ஈமையும் கட்டிட்டும் பட்டி கிடக்க வேண்டியில்லாமல் வர வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லப்படி அற்புதமான நோக்குதல் என்பதை விடியற்காலையில் பண்ண வேண்டும் என்று ஆபஸ்தபர் சொல்லியிருக்கார். ராத்திரி தூங்கிட்டு வந்தால் தூக்கத்தின் பொழுது இந்த ஆத்மா பரமாத்மாவோட கலப்பது என்று உபநிடத்தில் சொல்லப்பட்ட விஷயம். விடியற்காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா மைண்டு. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டா அன்பு வளருமா. இந்த புஸ்தகம் இருக்குது. நான் ஒரு கியூரியாசிட்டியில் ஒரு அமெரிக்கன் புக் ஒன்று வாங்கி படித்தேன். 100 ways to avoid divorce ஒருத்தன் புஸ்தகம் எழுதியிருக்கான். அதில் எழுதலாம், ஏர்லி மார்னிங் எழுந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒருத்தர் ஒரு நிமிஷம் பார்த்துட்டா டைவர்ஸ் வராது. இது எப்படிடா அப்படி பிடிச்சேன்னா, நான் சொல்ல ஆபஸ்தபர் சொல்கிறாருன்னு கூட்டம் ஒன்று இங்கேருந்து அவன் எழுதின்னு போகிறான். அதுதான் கம்பர் ரொம்ப அழகாக காண்பிச்சிருக்காரு. 2 பேருடைய நெஞ்சும் அப்படி ஒத்து போயிட்டு தான். மருங்கில் ஆனங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். உடல் 2 உயிர் ஒன்றாக ஆயினார்கள். கருங்கடல் பல்லவி, இது பழைய கதைங்கிறான். கருங்கடல் பள்ளியில் கல்வி நீங்கி போய் கலவி நீங்கி போய், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. அங்கே கருங்கடலில் பள்ளி கொண்டிருந்த, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருந்த தம்பதிகள் அங்கிருந்து பிரிந்து இங்கே வந்திருக்க. அப்போ சேரப்போகிறா. அந்த சேரப்பொருள் ஒன்று கூடினால் அதை பற்றி நான் வர்ணிக்கவும் வேணுமான்னு விட்டோம். எங்களை ஒரு இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க. கருங்கடல் தானே பார்க்கடல். பாட்டில் ஏதோ கொஞ்சம் அவசரம் தட்டில் பிளாக் சி. அது பார்க்கடல் வெள்ளை வெள்ளையில தானே இருக்கணும். அவன் பாடுறான் கம்மன். கம்மன் பண்ணால் ஓகே, கருணாரம் பண்ணால் ஒத்துக்க மாட்டான்.
கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? இதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பதில் ஆழ்வார்களுடைய வியாக்கியானத்தில் போன அவ்வளோ வச்சிருக்கான் அவன். அப்படியே கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய திருமால் படுத்துட்டு இருக்க அவன் திருமேனிலேருந்து ஒளிவெள்ள அடித்து அப்படியே அந்த சமுத்திரம் வெளவெளேறு பார்க்கறதாவது கருப்பாக போயிடுது. எங்கேருந்து கடன் வாங்கியிருக்கான் தெரியுமா? இதை எங்கே எல்லாம் நம்ம தாமிரபரணி கரையில் இருந்தது. முகில் வண்ண வானத்து இமையோரோடு இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே. ரங்கநாதனை பற்றி பாடிட்டு நம்மாழ்வாங்க முப்பாட்டுறார் சொல்கிறார். நான் கங்குலும் பகலும் இந்த 10 பாட்டு ரங்கநாதனை பற்றி பாடினேன். இது யாரெல்லாம் சொல்கிறாளோ அவள்லாம் அங்கே போயிருப்பா, பேரின்ப வெள்ளத்தில் இருப்பா, பெரிய இன்ப வெள்ளத்தில் இருப்பா. அந்த இன்ப வெள்ளம் வைகுண்டத்தில் இருப்பா. அங்கே எப்படி முகில் வண்ண வானத்து பிளாக்காக இருக்கிற ஆகாசத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்தில் அது ஏன் பிளாக்காக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டான். அங்கே ஆச்சாரியால் சொன்னால் அந்த உள்ளே உட்காந்துருக்க பெருமாள் கனகரையில் இருக்கார், அவர் ரேடியேஷனில் வைகுண்டமே கருப்பாயிடுது. அதை பிடிச்சிட்டு வந்தாங்க, அம்மா நீங்கள் போடுறா அப்படின்னா. கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? அங்கே ஒன்று சொல்கிறேன் கேளுங்கோ. ரொம்ப பேர் ஆராய்ச்சி பண்ணி புஸ்தகம் எழுதி குழப்பறா. திருவள்ளுவர் நிச்சயமாக ஹிந்து இல்லை, அது மட்டும் தெரிஞ்சுக்கணுன்றான். அவன் பாவம் திருவள்ளுவன் ஏன்னா வைகுண்டத்தை இதை பற்றி பேசலையா, மோட்சத்தை பற்றி. அறத்துப்பால் சொன்னான், காமத்துப்பால் சொன்னான், பொருட்பால் சொன்னான், வீட்டுப்பால் சொல்லவில்லை அப்படிங்கிறாங்க அவங்க. திருவள்ளுவர் ரொம்ப கெட்டிக்காரர். நமக்கு இந்த சப்ஜெக்ட் 3 சொல்லுவோம், 4வது சப்ஜெக்ட் சொல்கிறதுக்கு வேறு ஆள் இருக்கார், விட்டார் அவர். அந்த ஆள் யாருன்னு கேட்டால் அந்த ஆள் தான் எங்கள் முப்பாட்டுறார் நம்மாழ்வார். ஏன் என்ன சொல்கிறார் ஆழ்வார்? முகில் வண்ண வானம்ங்கிறாரு, இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே, ஒரே இன்பமாக இருக்கக்கூடிய லோகம் வைகுண்டம் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அதை அப்படியே போட்டிருக்காங்க கம்பன். தாமரை கண்ணான் உலகுன்னு காமத்துப்பால். அவன் என்ன சொல்கிறான்? ஒரு பெண் தன் கணவனை தானே போய் ஆசையோடு அணைத்தால் அது ரொம்ப அதிசயம். தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்களாம். அந்த பெண் அப்படி தப்பி தவிர அவளே அணைத்தாள்னா எவ்வளோ ஆனந்தம் தெரியுமா இருக்கும். அது வைகுண்டத்தில் கூட இருக்காதுங்கிற. அப்போ வைகுண்டம் ஒத்துட்டு இருக்கானா இல்லையா? நம்பிள்ளை சொல்கிறார் வீட்டில் வீட்டை பற்றி பாடமாட்டேன்னு சொன்ன கவிஞன் தன் வாயால் அடக்க முடியாமல் சொல்லிட்டாயா வைகுண்டம் தான் வசந்த வீடு, அங்கே தான் ஆனந்தமே இருக்கும்னு பார்த்துக்கோன்ட்டு போயிட்டார். சரி போட்டோம். பருகிய நோக்கென்னும் பாசத்தால் பிடித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளமீர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறி பூக்கு இதயம் எய்தினார். இது வால்மீகி சொல்ல போகிறார், ஆபசம்பர் சொல்லியிருக்கார். சீதை மனசில் என்ன இருக்குன்னு ராமனுக்கு தெரியுமா, ராமன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியுமா? அது கல்யாணம் ஆன பொண்ணு அண்ணா வெளியே தெரிஞ்சிருச்சு. உண்மைதான். இன்றைக்கி தேங்காய் சாதம் டிஃபன் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆஃபீஸில் போய் டப்பாவை திறக்கலாம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு லஞ்ச் பாக்ஸை பார்த்தா தேங்காய் சாதம் இருக்குது. ஃபோன் பண்ணுறான், உடனே செல்லில் ஆஃபீஸ் ஃபோனில் ஓசியில் பண்ணுறான். மத்தியா இருவரும் மாறி பூக்கு இதயமைதினர், நான் தேங்காய் சாதம் சாப்பிடுச்சே கரெக்டாக வந்துட்டே அப்படி. ஆமாம் சுவாமி, அதுதான் உயர்ந்த சொல்லாமலே அவளுக்குள்ளே இங்கத்தில் வந்து. அப்படி சீதை ராமன் இங்கே ஒரு செகண்டில் இவ்வளோ நிகழ்ச்சி நடந்தது. அவர்களுக்கே தெரியாதவாறு அழகாக ரொம்ப அந்த இதய பரிவர்த்தனை காண்பித்து நமக்கு விளக்கி காண்பிக்கிறான் கம்பநாடர். சரி, இதுமேல் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமனாருக்கு தம்பி, சின்ன மாமனார், மாப்பிள்ளைக்கு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தார். அவர் ஒரு சபாவில், நெல்லை சங்கீத சபா மாதிரி அங்கே ஒரு சபா மெட்ராஸில், அதில் அவருக்கு பாஸ் கொடுத்துட்டார், 2 பாஸ். அவரும் ஒய்ஃபும் பார்க்குறதுக்கு ஒரு ட்ராமாவை. மாப்பிள்ளை நீரும் மைதிலியும் பாருங்களேன் என்கிட்ட கொடுத்தார். நல்லா ட்ராமா இல்லை போல் இருக்கு, அடித்து விட்டு போயிட்டு போங்க ஒரு மாப்பிள்ளைக்கு எடுத்து. அது காத்தாடி ராமமூர்த்தி ட்ராமா. அதை நான் உட்காந்துட்டு பார்த்துட்டுருக்கேன். சரி ஓசியில் கிடச்சா விடுவானே, போய் உட்காந்துடுவான். அப்படி பார்த்துட்டு இருந்தால் அதில் சீதாதேவி விஷயம் ஒன்று வருது. சீதாதேவிக்கு ஒன்று நன்றாக தெரியும். என்ன நன்னா தெரியும்? அந்த பரமசிவன் வீட்டில் யார் இருக்கிறானோ நாணயத்துறானோ அவனுக்குத்தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்பார் ஜனகர். இந்த கண்டியில் சீதைக்கு தெரியும். அப்படி ரோடில் கீழே இருக்கிற ராமனை பார்த்து
நெஞ்சை பறி கொடுத்தாள்னா ரைட்டா? தப்பு தவறி அந்த வில்லை ராமன் விளைக்கவில்லை என்றால் சீதை என்ன செய்திருப்பாள்? விஷம் சாப்பிட்டுப்பாளா? எலி மருந்து சாப்பிட்டுப்பாளா? என்ன கருப்பை பற்றி பேசுகிற நீ? அப்படி ஒரு டயலாக் வரும். பார்த்தேன், ஆஹா நல்ல டயலாக் தான். அதுதான் வால்மீகி அவாய்ட் பண்ணுறது, கதையே சொல்லலை. ஆனால் கம்பன் மட்டும் பூந்து விளையாட்டான் மாட்டின்டானே இப்போது காத்தாடி ராமமூர்த்திக்கிட்ட அவர் இப்படி ஒரு டயலாக் போட்டார் அப்படின்னா. சீத்தையும் ஐயோ இவனை பார்த்து மனசு பறித்து கொடுத்துட்டோமே, இவன் நாளைக்கு வில்ல வளைக்கல நமக்கு இது என்ன ஆறுது? அப்பா வில்ல வளைச்சவன் தான் கொடுப்பார், இவருக்கு கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு நடுவில் வில் என்கிற வில்லன் இருப்பதை நினைத்து சீதையும் வருத்தப்பட்டாள். மாற்றம் யாதுரைப்பது மாயவிற்கு நான் தோற்றனன் என் மனம் துளங்குகின்றதால் நோற்றனல் நங்கையும் நொய்தன் நையின் வில் ஏற்றுமேல் இடர்கடல் ஏற்றுமென்று. அவன் என்ன பண்ணினான், சரி எப்படியாவது இதே இந்த வில்லனாகி வில்லை ராமனே உடைச்சுட்டா தேவையில்லை, இந்த ப்ராப்ளமே வராது. அதே தான் ஜனகன்னு நினச்சான். ஜனகன் ராம விஸ்வாமித்திரை காண்பிக்கிறார், இதான் அந்த பிள்ளை, இதாண்டா வேறு யாருன்னு கேட்டால் ராமர் வரலாறு சொன்னார். ஜனகா அந்த வில்லை எடுத்துகிட்டு வா, அந்த வில்லை இந்த குழந்தை வளைச்சிடுவான்னார். பயங்கரமான வில்லு, சிவபெருமானுடைய வில்லு. சிவபெருமானுக்கு வில் நம்ம ஊர் வில்லெல்லாம் கிடையாது, மேரு தன்வா, மேரு என்கிற மலையே வில்லாக வச்சிருக்கிறோம். அந்த வில்லை என்னென்னவோ சொல்கிற வால்மீகி அவ்வளோ சொல்லலை, கம்பனை சொல்லிட்டான். 60,000 பேர் இழுக்கணும், அதை ஒரு வண்டியில் இருக்கான். அந்த வண்டியிலேருந்து வில்லை வெளில கொண்டுனா 60,000 பேர் வண்டியை ஓப்பன் கிரவுண்டு கொண்டு வரணுமா. 60,000 பேர் வந்து நடக்கிறதுக்கு போகிறதுக்கு இடம் யார் கொடுப்பா? அவளுக்கெல்லாம் உணவு யார் பொட்டலில் கொண்டு வந்து கொடுப்பா? ஜந்தர் மந்தரில் கொடுத்தா மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுப்பானா? 60,000 பேர் எங்கே இருப்பான்? அதெல்லாம் சிக்கல் வருதோ இல்லையோ. 60,000 பேர் இல்லை, 5,000 பேர் தான் வால்மீகி சொல்லியிருக்கார். நீ ஏன் அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னு கம்பரை கேட்டாராம் ஒட்டக்கூத்தர். எல்லா ஊர்லேயும் ஒரு ஒட்டக்கூத்தர், எல்லா வீட்லேயும் ஒரு ஒட்டக்கூத்தர் இருப்பா. தப்பாக பண்ணால் ஒட்டை காதை வெட்டிடுவார் அவர். நல்ல வேலை இப்போ அவர் இல்லை, நம்மளாம் தமிழ் நல்லா பேசிட்டோம். தமிழை தப்பாக பேசுகிறா காதை போட்டு வெட்டிவிடுவார். அப்படி ஒட்டக்கூத்தர் கேட்டார். கம்பர் பார்த்தார், ஏண்டா சிஷ்யனை கேட்டார். சுவாமி நேற்றுக்கிற உபன்யாசத்தில் வள்ள சமஸ்கில் 5,000 பேர் தான் சொன்னான், நீங்கள் 60,000 பேர் சொல்லிட்டு நான் எழுதி வச்சுவிட்டேன் இந்த விட்டான். அவன் வாபஸ் வாங்கிவிட்டான். கம்பர் பார்த்தார், 60,000 தான் நான் சொன்னேன். ஆமாம், 10,000 அரு அப்படின்னார். 5,000 ஆயிடுச்சு, அதான் எழுதியிருக்கேன். எனக்கு ஒன்றும் வால்மீகி மீறி எழுதலைன்னு பார்த்தார் ஒட்டக்கூத்தர். இது காதை வெட்ட முடியாத கேஸ் கட்டும் இப்படிலாம் வர்ணிக்கிறார். கதை நிறைய இருக்குது அதை பற்றி. அப்போது எப்படியாவது சீதாதேவி தபஸ் பண்ணியிருக்கணும், இந்த பிள்ளை அந்த வில்லை வளைக்கணும்னு ஜனகர் பிரார்த்தித்தார். விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு அதெல்லாம் கையில் கொடுத்துருவோம், கல்யாணம் பண்ணி எல்லாம் பாரு இந்த வில்லை அப்படின்ட்டார். அவன் வில்லை எடுத்து வளைச்சிருவான்னு கொடுத்தா, அதுக்கு முன்னாடி தன் பெண் பிறந்த கதையும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியணும். சீதான்னா என்ன அர்த்தம்? எத்தனை ராமாயணம் கேட்டாச்சு? 80 வருஷமாக இந்த சபையில் எத்தனை பேர் சொல்லிட்டு ராமாயணம். நீ இப்படி திடீர்னு சீதானா என்ன அர்த்தம் கேட்குறேன். தைரியமாக இருக்கேன், நம்ம நல்லவாளாக இருக்கேன், நீங்கள் யாரும் ஒன்றும் சொல்லலை, போயிட்டு தான் மேலே. யாகம் பண்ணுவதற்கு மன்னர்கள் எந்த இடத்துல யாகம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல உழணும். அவன் உழணும், உழவர் விடமாட்டா. தங்க கலப்பை எடுத்து, மன்னர் தானே, தங்கரே கடித்த கலப்பையோ இல்லை அசல் தங்கத்தில் பண்ணார், நமக்கு என்னாச்சு பண்ணிக்கிட்டோம். அந்த தங்க கலப்பை எடுத்து அவர் உழணும். அந்த கலப்பை போகிற பாதைக்கு சான்ஸ்கிரிட்டில் சீதான்னு பேர். கலப்பை ஒரு கோடு கொண்டே போகும் பாருங்க. அப்போ சொல்லணும் மந்திரம், கிருத்தேன சீதா மதுனா சமக்தா விஸ்வைர் தேவைரனுமதா மருத்பிகி ஊர்ஜஸ்வதி பயசா பின்பமானாஸ்மாத் சீதே பயசாபியாவருத்ஸ்வா. அந்த கொழுமுனை பாதைக்கு சமஸ்கிருதத்தில் சீதான்னு பேர். சீதா லாங்கல பத்ததின்னு சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி. சீதை என்பது கலப்பையினுடைய கொழுமுனை, அந்த ஷார்ப் எண்டு போண்டு போகிற பாதைக்கு பேர். அந்த பாதையை மன்னன்
யாகத்துக்காக விழும்பொழுது அந்த பாதை வழியே சொல்லி பாதையை பூஜிக்கிறான். இந்த ஊரில் தயிரும் நெய்யும் பாலும் ஓடணும் அப்படின்னு அதுக்காக வேள்வி பண்ணுறேங்கிறான். அப்போது அந்த கொழுமனையை பார்த்தே சொல்கிறான், சீதையே கொழுமனையே எங்களை நல்ல ஜனங்களெல்லாம் பாலால் அபிஷேகம் பண்ணி சௌக்கியமாக வைன்னு சொல்கிறான். ஜனகரதை சொல்கிறார், கிருத்தே அஸ்மாத் சீதே, சீதாதேவியே எங்களை நீ அப்படி பண்ண வேண்டும்னு சொல்கிறார். அவள் டக்குன்னு கலப்பை எதன் மீதோ மோதியது படார்னு அந்த மண்ணை பிரித்து எடுத்து பார்த்தா ஒரு தங்க பேழை திறந்தால் அதில் பெண் குழந்தை, மலர் போல பெண் குழந்தை, மலர்ந்து கொண்டிருக்கிற பெண் குழந்தை சிரிக்கிறது. அந்த பெண்ணை ஜனகருக்கோ பிள்ளை கிடையாது. அதில் ஜனகர் அந்த பெண்ணை எடுத்து வளர்க்கலாம் என்று வானொலி சொல்லித்து அந்த பெண்ணை எடுத்து வளர்த்தார். அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னா சீதைன்னு சீதையை கூப்பிட்ட பொழுது வந்தது தானப்பா, அதனால சீதான்னு பேர். இதை கூட எவ்வளோ அழகாக தமிழில் பாடுறான் பாருங்க கம்மன். உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரின் வெளி பொழிகின்ற புவிமணந்தை திருவிழிப்பட்டன புணரி எழுகின்ற தெள்ளமுதொடு எழுந்தவளும் இழிந்து ஒதுங்கி தொழுகின்ற நல்நலத்து பெண்ணரசி தோன்றினாள். ராமன் 12 மாதம் கர்ப்பத்தில் இருந்தார். நாமெல்லாம் 5 திங்கள் தான் தாய் நம்ம சுமக்கணும். ஆனால் ராமபத்ரமூர்த்திக்கு மட்டும் 2 மாதம் எக்ஸ்டெண்டட் ஜெயில், 12 மாதம் வரும். ததஷ்ட துவாதசே வருஷன்னு சொல்கிறார் வால்மீகி. ததஷ்ட துவாதசே மாசே, 12வது மாதத்துலேங்கிறார். அப்பேற்பட்ட ராமபிரான் ஒரு கர்ப்பத்தில் இருந்து 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான். சீதாதேவி அப்படி பிறக்கலை. அவள் அப்படியே ஆவிர்பவித்தாள். ஒரு தங்க பேழையில் வேத கோஷம் முழங்குற சமயத்தில் தோன்றினாள். அதனால தான் தசரதர் ஜனகர் சீதை கன்னிகை தார வார்த்தை கொண்டு டே ராமா இவள் சீதை அப்படிங்கிறார். நான் பேர் எப்படி வச்சுருக்கேன், பேர் பார்த்துருக்கீங்களா? அலங்கார் 2வது வருடம் 1963 ஜூலை 4 நான் மதுரை இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிட் ஆனேன். ஏன்னா பெரிய விஷயம், மறக்க முடியாத தேதி. அதுக்கப்புறம் 5 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை. 1963 4 ஜூலை. அப்போ தமிழகத்தில் 6 இன்ஜினியரிங் காலேஜ் தான். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. எவ்வளோ இருக்குது சார் இப்போது? 200-300 மூடின காலேஜ் இருந்து மூடி கொண்டிருக்கிற காலேஜ் எவ்வளோ இருக்குது. மெட்ராஸ்லேருந்து படிச்சுட்டு வந்தாலும் இன்ஜினியரிங் காலேஜ் அவ்வளோ பெரிய மெட்ராஸ்கார். நான் மெட்ராஸ். அப்போ உனக்கிட்ட அலங்கார் பேருனா எங்கள் அம்மா அலங்கார் தியேட்டரில் சினிமா பார்த்துருச்சு, நான் போகிறதேன், அதனால அலங்கார். இப்போ இந்த பெண்ணுக்கு என்னடா பேர் வைக்கலாம்? சீதேன்னு பேர் விட்டான். ஏண்டா சீதேன்னு பேர்னா சீதேன்னு மந்திரம் சொல்லச்சே வந்தான். மந்திரம் போல் சொல்லினிமை வேண்டும் அப்படின்னு நம்ம நெல்லை மண்ணில் வந்து இன்னொரு மீசை சொல்லியிருக்கு. மந்திரம் போல் சொல்லினிமை வேண்டும் பாரதியார். மந்திரம் போல் வார்த்தைகள் இனிமையாக வரும். அவன் தான் சொல்ல முடியாதா? மந்திரம் போல் சொல்லி செய்ய வேண்டும். சொல்லினிமை மந்திரத்தில் அப்படி அந்த சீதா என்கிற வேத மந்திரம் ஒலிக்கரிச்சே வந்து தோன்றினாளாகினால சீதா என்றே பெயராயிற்று. அதை கம்பன் சொல்கிறான், உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரின் ஒளி பொழிகின்ற புவிமளந்தை திருவெளிப்பட்டன. பூமியிலேருந்து லக்ஷ்மி வந்தா மாதிரி புணரி எழுகின்ற தெள்ள முதொடு எழுந்து அவளும் இழிந்து ஒதுங்கி தொழுகின்ற நல்நலத்து பெண் அரசி தோன்றினாள். அன்று முதல் இன்றளவும். அப்புறம் இந்த பொண்ணை நான் வளர்த்துன்னு வந்தேன். இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்னோட இந்த பொண்ணை எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு கேட்டான். இந்த பெண்ணுக்கு ஏற்ற கனவுலாம் இருக்க மாட்டான்னு நினச்சி நான் இந்த வில்லை யார் வளைக்கிறாலும் இந்த பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இந்த வில்லு சிவபெருமானுடைய வில்லு. சிவபெருமான் இந்த வில்லை திரிபுர சம்ஹாரம் ஆன பிற்பாடு எங்கள் முன்னோர்கிட்ட கொடுத்தார். நாங்கள் பூஜை பண்ணிட்டு வரோம். இந்த வில்லை எடுத்து வளைப்பவனுக்கு என் பெண்ணை கொடுக்குறேன்னு. அப்புறம் ஒரு பையன் இந்த பக்கம் எட்டி பார்க்கல. ஏன்னா வில்லை எடுத்தால் போட்டு விழுந்து போயிட்டான் என்று ஜனகர் இந்த வில்லின் பின்னணியே சொன்னார். அன்று முதல் இன்றளவும் ஆறும் இந்த சிலை அருகு சென்று மிலர் போய் ஒழித்த தேர்வேந்தர் திரிந்து மிலர் என்றும் இனி மனமும் இலை என்றிருந்தோம். இவன் ஏற்றில் நன்று மலர்குழல் சீதை நலம் பழுதாகாது என்றான். ஜனகர் சொல்கிறார். அன்னிலிருந்து இனி வரைக்கும் போனவன் சண்டோட சண்டை போட வந்தவங்களாம் ஓடி போயிட்டான். இவ்வளோ அழகான பெண்ணை பெற்றோம். இந்த அழகான பெண்ணுக்கு நடுவில் வில்லங்கமாக வில்லை வச்சுவிட்டுமே.
இந்த குழந்தைக்கு கல்யாணமே ஆகாதோ என்று கலங்கி கொண்டிருந்த விஸ்வாமித்திரரே, அந்த நல்ல வேளை இந்த பையனை அழிச்சு வந்திருக்கீர், இவன் மட்டும் இந்த வளைச்சுட்டானா இல்லை, அதுக்கப்புறம் சீதையினுடைய இந்த சௌபாகியமெல்லாம் வீணாக, இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ சுட்டிக்காக இருக்கா, இது அத்தனையும் சரியான காலத்தில் கல்யாணம் ஆனத்தோட பயன் இருக்கும், இவளுடைய நலம் பழுதாகாது, பெண்களின் நலம் பழுதாகாது. பெண்கள் நன்னா படிக்கிறா, ரொம்ப ஜஸ்ட் ரொம்ப 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 நன்னா படிக்கிறா. அப்பாக்களுக்கு ஆனந்தம் தாங்கலை, ஏன்னா பணம் கொஞ்சம் கொடுக்குறா, இவளுடைய வாழ்க்கை தர உயர்ந்து போகிறது. அதுக்கப்புறம் அப்பாக்கள் யோசிக்கிறா, இப்படியே இருந்துவிட்டா என்ன, நிம்மதியாச்சு. உலகம் அவ்வளோ சுயநலமான உலகம். தாய் இப்படி இருப்பாளா, தந்தை இப்படிலாம் நினைக்காது, நடந்துட்டு இருக்கிற ப்ராப்ளத்தில் பாதி அதுதான். ஃபைனான்ஷியலி சோக்கியமாக இருக்கா, என் பொண்ணு இவனும் வேண்டாங்கிறா, அவனும் வேண்டாங்கிறா, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ விட குவாலிஃபைடு பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறது, தெரியாதனமாக படிக்க வச்சுவிட்டா, இவன் மேலே மேலே படிக்க வச்சான், எல்லாம் சொல்கிறான். இப்போது வேலைக்கு அனுப்பிச்சான், வேலைக்கு வர பணத்தில் போனால் அப்புறம் 50% கொடுத்தாலே இவன் சம்பாதிச்சுட்டு நிறைய இருக்குது, ஆனந்தமாக இருக்கான். இப்படியே வாழ்ந்துள்ளான்னு நினச்சி அந்த பெண்ணினுடைய நலம் பழுது ஆகிறது. அதனால் அந்த பெண்ணின் நலம் பழுதாகக்கூடாது. அந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகாத போயிட போகிறதுன்னு கவலைப்படித்தேன், நல்ல வேளை அது இல்லாமல் வந்து சேர்ந்ததுன்னு ஜனகன் சொன்னான். சரி கொண்டு வா, வில்லை வர சொல்லுட்டான். 50-60 பேர் இழுத்துன்னு வந்தா. அதுக்கு ஒரு கதை, புராண கதை ஒன்று சொல்லுவாள். அதாவது ஒரு தடவை சீதையை கையில் பந்தை வச்சுட்டு விளையாடிருந்தா, அந்த பந்து இந்த வில் வச்சுருக்க பெட்டி கீழே போயிடுது. அந்த பல் வேணும்னு குழந்தை கேட்டுது, அந்த பந்து வேணும்னு குழந்தை கேட்டுது. அம்மா அந்த பந்தை வந்து எடுக்கணும்னா வண்டியை நாற்றணும், 60,000 பேர் கூப்பிடணும், முடியாதுன்னு ஜனகர் சொன்னார். டபாலில் போச்சு அந்த பெண், வண்டியை இழுத்துடுத்து பந்தை எடுத்துடுத்து, அதுக்காக அந்த வில்லை வளைக்கிறதா பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னார்னு ஒரு கதை. அப்போ சீதாதேவி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கா. 44ஆம் பட்டம் ரகோவனோட தந்தார். ஸ்ரீரங்க டே ஒய்ஃபோட சண்டைக்கு போயிடாதுரா, அவன் பல்லாருன்னு வச்சா தாங்க முடியாதுரா உன்னால். ஏன்னா ஜீர் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ஏண்டா நீ ரசம் சாப்பிட்டு போய்டுற, கீழே இருக்கிற பருப்பெல்லாம் அவள் தான் சாப்பிட்ற, ப்ரோட்டீன் முழுக்க அவ்வளோ தாண்டா போயிடுது, எச்சரிக்கையாக இருடான்னு வேடிக்கையாக சொல்லுவார். அவளுடைய ஆசை அது. அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு இவ்வளோ வலிமை தான். சீதை என்பது மென்மலர், அவளை அந்த வண்டியை இழுத்தா அவ்வளோ பலம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு. காரணம் ஜனகர் ஏன் இப்படி பண்ணி வச்சாங்கிறது காரணம் சொல்லி சொல்கிறேன். அது எது உண்மை எது இல்லை என்று நாம் போக வேண்டாம். அப்போ அந்த வில்லை வளைக்க வேண்டிய சந்தர்ப்பம், வில்லை கொண்டு வந்துட்டோம். தினைந்த புனி பகர்ந்த எல்லாம் நெறி உன்னி அறிவனும் தன் புனைந்த சடைமுடி துளக்கி போரேற்றின் முகம் பார்த்தான். அப்போ போரேற்றின் முகம் பார்த்தான். போரேறுன்னா யுத்தத்தில் சண்டை போடுற காளை கிட்ட போனான். ஞானமுனிக்கு ஒரு நாணிலை என்பார், கோனிவனின் கொடியோ நிலை என்பார், மாணவன் இச்சிலைகால் வளையானேல் பினதரத்தவள் பேரில் என்பார். ஜனங்கள் பேசிக்கிறார். இந்த ரிஷிக்கு கொஞ்சம் மூட இருக்கா, இந்த குழந்தை போய் இந்த வில்லை வளைன்னு சொல்கிறாரு. கோனிவனின் கொடியோன் இல்லை, இவனுடைய கொடியவன் கிடையாது அப்படின்னு, ராஜாவை போல கொடியவன் கிடையாது சில பேர் சொல்கிறார். மாணவன் இச்சிலைகால் வளையானேல், இந்த ராமபிரான் மட்டும் இந்த சிலை வளைக்காத போயிட்டா இந்த சீதாதேவி அதிர்ஷ்டக்காரி இல்லாத போயிடுவாளே ஜனங்கள் வருத்தப்படுறா. அவள் அப்படி பேசின்னு இருக்கா. போன எம்பெருமான் அந்த வில்லை எப்படி எடுத்தான்னா ஒரு மாலையை போல எடுத்தான். மாலை கணக்குமா எங்கேயாவது எத்தனை பூ மாலை போட்டாலும் போட்டுக்கலாம், அது ஜில்லுன்றதுனால எடுத்து வச்சுடுறோம். தொண்டை கட்டி போய் நீங்கள் தான் திண்டாடுவேன். ஆழக மால்வரை அன்னது தன்னை தேடரு மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வளை சூட்டிட நீட்டும் ஏடவிழ் மாலை. சீதாதேவி தனக்கு போட போகிற மாலை அதை தான் தாங்குவதோல் வில்லை எடுத்தான். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார். அப்படி போய் அந்த வில்லை எடுத்தான். அந்த வில்லை ஒரு நுனியை காலில் வச்சான், இன்னொரு நுனியை தள்ள பிடிச்சான், இழுத்து கட்ட போகிறான். அந்த ஸ்பீடில் இவாளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. கடுப்பினில் யாரும் அறிந்திலர், அதனால் கையால் எடுத்தது கண்டனர். அவன் வில்லை எடுத்ததை பார்த்தா, ஆனால் அதே சகலை இற்றது கேட்டனர். ஓடிச்சதை பார்த்துட்டு இப்போ தான் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார்.
அப்படி அற்புதமான நிலை நடந்தது. உடனே மீதில் மக்கள் ஆனந்தப்படுறா, அதை பாடுறா பாருங்க. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதே ஆம். தம்பியை காண்பின் என்பார், தவமுடைத்து உலகம் என்பார், இம்பரின் நகலில் தந்த புனிவனை இறைஞ்சும் என்பார். எல்லாரும் சொன்னால் அந்த பிள்ளையை பாருடா, அந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு நம்ம இளவரசிக்கு 1000 கண் வேணும். இந்த 1000 கண் வேணும்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் இந்த ஃபுல்லாக அந்த அழகை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? காளமேக புலவர் சத்திரத்துக்கு போய் சாப்பிட போனார். அந்த சத்திரத்துக்காரர் சோறை போட்டான். சோறை போட்ட உடனே அவர்கிட்ட கேட்டான், சாப்பாடு எப்படி இருக்குன்னு. அவர் சொன்னார், இந்த சாப்பாடு சாப்பிட்றது 2 கை போகாது, 16 கை வேணும் அப்படின்னு. அவ்வளோ நன்னா வருது சாப்பாடு அப்படின்னா. ஆமாம் ஐயா, அதில் கல்லை எடுக்கிறதுக்கு ஒரு கை வேணும், அதில் இருக்கிற மயிர் விழுந்திருக்கு அதை எடுக்கணும், நகம் எடுக்கிறது ஒரு கை வேணும். அதுன்னு அர்த்தம், நம்மகிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சஃபிஷியன்ட் இல்லை அதை வர்ணிக்கிறது. அதுதான் நம்பியை காண நங்கைக்கு, நம்பி நங்கைன்னு 2 வார்த்தை தமிழில் ரொம்ப அற்புதமான வார்த்தை. நம்பினா பரிபூர்ணன். இங்கே இருக்க குறுங்குடி பெருமாள் இருக்கார், திருக்குறுங்குடி நம்பியை கண்டபின், அவர் எல்லாம் நிறைந்தவர். ஆனால் நம்பின்னு இவா பேரில் தூக்கி அடிச்சு விட்டார். அந்த திருக்கோளூரில் வந்த ஒருத்தர், அவர் என்ன சொன்னார், நம்பின்னா எங்கள் ஆழ்வார் தான், திருக்குறூர் நம்பி கண்பனாய். அப்படி நிறைந்தவர்கள், ஆச்சாரியர்கள் நிறைந்தவர்கள். ஏன்னா நிறைஞ்சிருக்கிறதால மற்றவர்கள் நல்ல வழி காட்டுறான். இந்த மதுரகவி ஆழ்வாருக்கு முன்னாடி யாருமே தமிழில் நம்பி என்கிற சொல்லி குருதேவரை சொல்கிறதுக்கு பயன்படுத்தலை, பெருமாளை படுத்திருக்கா. அவர் தான் புரட்சி பண்ணி நம்பினா ஆச்சாரியன் விட்டார். கண்ணுன்னு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாய் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் என்ற கால் அன்னைக்கு மமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்றி இன்ப மீதினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே தேவுமற்றறியேன் குருவூர் நம்பி பவனின் இசைபாடி திரிவனே. அவர் தான் முதல்ல நம்பி என்றால் ஆச்சாரியன் கொண்டு வந்துட்டார். அதுக்கு தான் பெரிய நம்பிகள், திருக்கோட்டி நம்பிகள் அப்படின்னு சொல்லி பல ஆச்சாரியாளுக்கு நம்பிகள்ங்கிற பேர் வந்துடுத்தோம். ஆனால் நம்பி என்பது ஒரு ஆண்மகனுக்கு என்னென்ன லட்சணம் இருக்கோ அதெல்லாம் நிறைஞ்சவனுக்கு நம்பின்னு பேர். நம்பியை ஒவ்வொருத்தரும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டோமோ அப்படின்னு நினைக்கணும். சீதாதேவின்னா அவளுக்கு 1000 கண் வேணும். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் குறிசிருக்கும் அன்னதேயாம். சுமாரியா சீதாதேவியை பார்க்குறதே அவன் நிலையை அப்படித்தான் அப்படின்னு மிதிலக்கார விடுவாளா அவள் சொல்கிறான். இதெல்லாம் இல்லையா, அந்த தம்பி வந்திருக்கான் பார் ராமனுக்கு, இந்த ராமனையே எச்செடுத்த மாதிரி இருக்கான். அவனுக்கு இந்த ஊர்லேயே கல்யாணம் ஆகிட்டா நன்னா இருக்கும். தம்பியை காண்மீன் என்பார், தவமுடைத்து உலகம் என்பார். இது அற்புதமான தபஸ் படி தான் இந்த உலகம், இந்த சீதாராமன் கல்யாணத்தையும் பார்க்க போகிறது, லக்ஷ்மணனை பார்க்க போகிறது. இவாளெல்லாம் கொண்டு வந்து விட்டார் இது விஸ்வாமித்திரன், அவரை தாயா போற்றணும். இப்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். அது சரி, ஒரு கேள்வி கேட்டு காத்தாடு ராமமூர்த்தி கேள்வி என்னாச்சு, அதை விட்டு போயிட்டு எப்படியே. காத்தாடி ராமமூர்த்தி நம்ம ஃபேன், ரொம்ப நேரத்தில் ஒருவர் நாடகானது போல் சுவாமி உங்கள் ஜோக்கு பிரமாதம் அப்படின்ட்டு போவார். அது போட்டோம். அவர் கேட்ட கேள்வி ஒன்று ட்ராமாவில் அது பாதிச்சுட்டே இருக்கு. உங்களை பாதிக்கலது காதலுக்கு கண் கிடையாது சார், இதெல்லாம் போட்டு தடுக்க முடியுமா அப்படின்வா. அல்ல, தபஸ் நெறியோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு தப்பான எண்ணம் வராது. நான் ஒன்றை விரும்பினால் அது சரியாகத்தான் இருக்கணும், அப்படிப்பட்டமான பயிற்சி இருக்கணும். சீதாதேவி ராமனை பார்த்தாள் என்றால் ராமன் தான் அவளுக்கு கணவனாக வரக்கூடிய நிலை இருக்கும். சீதாதேவி வில் வரிச்ச சத்தம் கேட்டா என்னாச்சோ யார் உடைச்சாலோன்னா அவளுடைய ஸ்நேகிதி வந்தா நீலமாலை. சீதாதேவியுடைய தோழி பேரையே வால்மீகி சொல்லலை. சீதைக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது போல் இருக்கு வால்மீகி ராமாயணம். சீதை ஃப்ரெண்ட் இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா சார். புஷ்ப விமானத்திலே உட்கார்றா, திரும்பி போகிறா ஊருக்கு. ராமபட்டா விழுத்து ராவணவதம் ஆயிடுத்து, புஷ்ப விமானத்தில் ஏறி உட்காண்ட்ருக்கா. ஏறி உட்காண்ட்ருந்தா சீதை பார்க்குறா, பார்த்தா ஒரே ஆம்பளை. 30% லேடிஸ் ரிசர்வேஷனே இல்லைங்க, ஒருத்தான் உட்காண்ட்ருக்கான். பெண்களையே காணும். சீதா போய் பார்த்தா இப்படி ஊரில் போய் இறங்கினா
அங்கேருந்து ரிஷிசேகர் வந்திருப்பார். நம்ம நாத்தனார் சாந்தா தேவி வந்திருப்போம். உடனே சொல்லுவோம், என்ன சீதை ஒரு ஃப்ரெண்டு இல்லையா அவனுக்குன்னு கேட்போம். அதனால் நாத்தனார்னு படுத்துகிட்டே இருப்பாள். அவளுக்கு நனாந்தான்னு சமஸ்கிருதத்தில் பெயரான். ஏன்னு கேட்டால் நனந்தயதி நனந்ததி தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாள், வீட்டில் வந்திருக்கிற பொண்ணையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாள். அதனால் அவளை படுத்துவோம். எனவே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அனுமார் கூட்டா இது கொஞ்சம் ஒரு ஸ்டாப் போடேன் அப்படின்னா எங்கள் கிழக்கிந்தியில் எதுக்கு நான் இந்த விமானத்தில் எத்தனை பேருனாலும் இடம் கிடைக்குமா? அப்படி தான் விபீஷணன் சொன்னால் அப்படி தான் எத்தனை பேர் ஏறி இருக்கு, 70 குறையும் ஏறி இருக்கு. அப்படி இன்றைக்கி ஒரு ரயில் விட்டான்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து மெட்ராஸ் போகிறதுக்கு நல்ல எக்ஸ்பிரஸ் எனி நம்பர் ஆஃப் பீப்புள் வந்தால் கம்பார்ட்மெண்ட் போட்டுட்டே இருக்கலாம்னா கடைசி கம்பார்ட்மெண்ட்டு நெல்லையில் இருக்கும், முதல் கம்பார்ட்மெண்ட்டு நெல்லையில் தான் இருக்கும். அந்த மாதிரி விமானத்தை போட்டான். அந்த விமானத்தில் கிஷ்கிந்தையில் ஸ்டாப்னா சீதை எனத்துக்கு நான் ராமன் நாழியாச்சேரி பரதன் வேறு அக்னி பிரவேசம் பண்ணுவான், எனத்துக்கு நிறுத்த சொல்கிறேன்னார். இருங்கோ இவா ஆஞ்சநேயரே, இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கீங்களே, உங்கள் ஊருக்கார பெண்கள்லாம் பட்டாபிழம் வர வேண்டாமா? அவளையும் அழைச்சிட்டு வர சொல்லேன். அப்படி டைம் 2 மினிட்ஸில் வர சொல்லுவார். ஆஞ்சநேயர் சொல்கிறார். சுக்ரீவன் சொன்னான் 2 நிமிஷத்தில் வரணும் எல்லோரும், பவுடர் பூசிக்கிறேன், தலையை வாரிக்கிறேன், லேட் பண்ணேன்லாம் தொலைச்சி போட. சுக்ரீவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கிடு எல்லா லேடிஸும் குஷிந்தையில் உள்ள அத்தனை வானர பெண்களும் ஏறிடுச்சு. பார்த்தார், ஓகே பேலன்ஸ் ஆகிடுச்சு போகலான்ட்டு. அதெல்லாம் கேட்டது. இவ்வளோ கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி சீதைன்னு ஒரு அழகிய கல்யாணத்தை வீட்டுன்னு வந்தான்னு சொல்கிறாளே, அந்த சீதை எங்கே இருப்பாரி? இவ்வளோ அழகி ஒரு வாழை கூட காணும் இவளுக்கு, இவ்வளோ போய் அழகி. அப்படி பாரதி பாடுறான், வால் இல்லை என்னடா லாபம், அந்த வாளுக்கு போவது எங்கே, இது வால் இல்லை, அது வால் இல்லை என்ன அழகு அப்படின்னு அவைகள் பேசிட்டா. அவளுக்கு பிடிச்சது அவள் சொல்கிறான். அப்படி சீதாதேவி அத்தனை பெண்களும் அழைச்சிட்டு வந்தாப்போ அவளில் இந்த தோழிகள் யாரை பற்றியா பிரஸ்தாபனையே பண்ணல வால்மீகி. ஆனால் கம்பன் அழகு செல்கிறான். நீலமாலை என்று ஒரு தோழி அவளுக்கு, அவள் தான் அங்கே இருக்கா. அது ஆன உடனே நீலமாலை ஓடி வந்தா. சீதை சக்ஸஸ், கங்க்ராச்சுலேஷன், ஒரு கல்யாணம் நிச்சயம் போகிறது. வடங்களும் குழங்களும் குழைகளும் வானவில்லிட தொடர்ந்து பூங்கலைகளும் குழலும் சோர்தர நுடங்கிய மின் என நொய்தின் எய்தினால் நெடுந்தடங்கிடந்த நீலமாலையே. ஒரு செகண்டு அந்த கம்பன் சத்தம் கேட்டு வில் ஓட அதே ஸ்பீடில் ஓடுவிட்டோம். உனக்கு கங்கராஜுலேஷன்மா அப்படின்னா. ஆணையின் அடைந்த வில் அதனை ஆண்டகை நானின் இது ஏற்றினான் நடுங்கிற்று உம்பரே. நேத்திக்கு விஸ்வாமித்ர ஆயிஷ்னு வந்தாரே, அந்த பிள்ளை தாண்டி வில்லையே உடச்சி போனான். அப்பா, இப்போ அதுலேயும் சந்தேகம் இருக்குது, 2 பேர் இருக்காள். அதில் பூணியல் மொயம்பினன் புரிதன் எய்தவில் காணிய வந்தனன் என்ன காவலன் ஆணையின் அடைந்த வில்லதனை ஆண்டகை நானின் இது ஏற்றினான் நடுங்கிற்று உம்பரே. அதை யாருன்னா நீலமேக சாமி சொல்லிட்டாவோ. ஆம் அவனே கொல் என்று ஐயம் நீங்கினாள். இல்லை அவன் தாமரை கண்ணான்னு அடையாளம் காட்டி, தாமரை கண்ணினான் என்ற தன்மையால் யாருக்கு கண் தாமரை போல இருக்கோ அவன்தான் பரம்பொருள் அப்படி உபரில் சொல்லிடுச்சு. இந்த தாமரை கண்ணன் என்பது அவனுக்கே ஒரு அடையாளம், வேறு யாருக்கும் கிடையாது. ஆக தாமரை கண்ணினான் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. ஆனால் இங்கே உள்ள ரகசியம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சீதாதேவியினுடைய முழு பெருமையும் எழுதணும்னு ஆசைப்பட்டார் ராமனே. அதுக்காக தான் இந்த வால்மீகியை எழுத வச்சார். அதுவும் ஒரு திருப்தி வரல, ஒய்ஃபை பற்றி உள்ள எழுதினா போகாது, இன்னும் எழுதணும். அப்புறம் பார்த்தார், தானே ஒரு அவதாரம் எடுத்தார். தேவியினுடைய பிராட்டினுடைய பெருமை மிக சொல்லணும். ஸ்ரீரங்கத்தில் பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியனாக தோன்றினார். அந்த பராசர பட்டர் லக்ஷ்மி தேவியினுடைய வைபவம் முழுக்க 65 ஸ்லோகத்தில் ஸ்ரீ குணரத்ன கோஷம்னு ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதினார். அதில் இதுக்கு பதில் சொல்கிறார். அதனால தான் கம்பன் சீதை மாடத்தில் இருந்தால் ராமன் கீழே இருந்தால் மேலிருந்து சீதை நோக்கினாள் வச்சிருக்கான். சுவாமி ஊர்லெல்லாம் சொல்கிறா பரம்பொருள் பரம்பொருள்னு சொல்கிறான். யாரோ ஒருத்தன் பரம்பொருள் ஆகிட்டான். அவன் எப்படி ஆனான் தெரியுமா? எப்படி ஆனான்? லக்ஷ்மி கடாட்சம் ஃபுல்லாக ஒத்தன்று விடுது, பரம்பொருள் ஆகிட்டான். அபாங்காக பூயாம்சோ எதுபரி பரம் பிரம்ம ததபூத். அந்த முழு கடாட்சமும் செய்யலை, கொஞ்சம் பார்த்தா
காலரைக்கன்னு பார்த்தா தேவேந்திரன் ஆகிட்டான். இன்னும் கால் பார்த்தா அவன் பேங்க்கில் மேனேஜர் ஆகிட்டான் வச்சுக்கோங்களேன், இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டா. எதுவும் இன்னும் கொஞ்சம் கூட பார்த்துருக்க போல காலருக்கு அவர் அரசியல்வாதிகள் ஆகிட்டான். இன்னும் கொஞ்சம் பேரை கூட பார்த்தா அவன் பஸ் ஸ்டாண்டில் பிச்சைக்காரன் ஆகிட்டான். ஆனால் மொத்த கண்ணாலும் யாரை பார்த்தாலும் லக்ஷ்மி தேவி, அது பரம்பொருள் ஆகிடுது. இந்த பரம்பொருளுக்கு என்ன, பரம்பொருள் ஒரு பிரம்மமாக நாராயணன் இருப்பதுக்கு காரணம் லக்ஷ்மி கடாட்சம். அதில் கீழே போன ராமனே அவள் பார்த்தா அவன் வில்ல இருத்தான், மற்றவளை பார்க்கல, வில்ல இருக்கல. ஆகையினால் அவளுக்கு பயமே கிடையாது. நான் பார்த்தவனாக இருக்கணுமே, வேறு யார் இருந்தால் தற்கொலை பண்ணிக்கணும்னு என் சான்ஸே கிடையாது. ஏன்னா அவள் பார்வைப்பட்டதுனால தான் அவன் ஆகிறான். இது எழுதித்தான் ரங்கநாதன் என்னுடைய உன் பார்வைப்பட்டதுமா நான் உடைய பெருமை பெற்றேன்னு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக ரங்கநாதனே பராசர பட்டராக வந்து இந்த ஸ்தோத்திரத்தை எழுதினார் என்று சொல்வார். அப்போ அங்கா பூயாம் சோ எதுபரி பரம் பிரம்ம ததபூத் அமீயத்ர த்வித்ராகா சச்ச சதமகாதிஸ்ததது அதஸ்ரீஹி ஆம்நாயகா தத்வயுமுஷம் ஸ்வம் பிரணிஜகோ பிரசஸ்தி சாராக்யா யதபிச்ச புரி கோஷ கதனம். அன்பர்களே, சீதாதேவி இவனை கடாட்சித்ததுனால அந்த வில்லு சீதை சுற்ற மாலை மாதிரி சிம்பிளாகிடுது. இப்போ புரியுதா சீதா கல்யாணம்? இதான் சீதா கல்யாணம். அவன் லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றான், அதனால இப்படி இருந்தான் அப்படின்னு எழுதிட்டார், கம்பர் காட்டிட்டார். ஆனால் கம்பராமாயணம் எழுதும்போது ஒரு பெரிய சிக்கலே இருந்தது. இது வால்மீகி ராமாயணம் இல்லாத ஒன்று தான் எழுதுறையா, அதுவும் ஸ்ரீரங்கத்தில் எங்கள் முன்னாடி சொல்கிறேன். அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் அந்த காலத்தில் வைஷ்ணவர்கள் ஆட்சேபித்தான். என் கம்மன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். அவன் ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுமா திவ்ய பிரபந்தத்தில்னு கேட்டான். இவ்வளோ சொல்கிறேன், ஒரு பாட்டு என்ன பாட்டு? மைவண்ண நறுங்குஞ்சு குழல் பின்தாட மகரம் சேர் குழ இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலமகண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. இந்த பாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவசியம் 4,000 திவ்ய பிரபந்தத்தில் இது அற்புதமான பாசனம். திருமங்கை ஆழ்வாருடைய பாசனம். திருமங்கை ஆழ்வார் திருநந்தாண்டகம்னு ஒரு பிரபந்தம் எழுதியிருக்கார். 30 பாட்டு தான். அதில் அவ்வளோ கருத்துக்கள் ஆழமாக வச்சுருக்க வேதாந்த கருத்துக்கள் பொதிந்திருக்கு. நான் சத்த முன்னாடி சொன்னேன், பராசர பட்டர் ஒருத்தர், அவரை காலத்தில் மைசூர் பக்கத்தில் வேதாந்தின்னு ஒருத்தர், பெரிய ஸ்காலர். பொதுவாக ஸ்காலர்னால் பணம் இருக்காது இல்லையா? ஆனால் அவருக்கு பணமும் நிறைய இருக்குது. தினம் ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டார். அவரோட வாதம் பண்ணி ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம். அவரை எப்படியாவது வாதத்தில் அவரை டிபேட்டில் ஜெயிச்சு அந்த பெரிய ஜீனியஸை நம்முடைய கருத்துக்கு வேத கருத்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு ராமானுஜர் ஆசைப்பட்டார். அவருக்கு டைம் கிடைக்கல. அதனால் இந்த பராசர பட்டரை இதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தார். இந்த பராசர பட்டர் வீட்டுக்கு வருவான். எங்கேருந்து? மேல்நாட்டிலேருந்து, மைசூர்லேருந்து. வேதாந்தின்னு பேர் அந்த இவருக்கு, அந்த பெரிய ஆளுக்கு. அந்த வேதாந்தி அப்படி கேட்குறாரு, இப்படி கேட்குறாரு, என்ன மாதிரி வித்வானை பார்த்துருக்கேன், சாதம் மூடுவார், சாப்பிட்டு என்ன மாதிரி ஸ்காலரை பார்த்துருக்கலான்னு கேட்குறாரு. நாங்கள் சொன்னோம் பராசர பட்டர்னு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், அவர் உங்களை மேலே பிஞ்சிடுவான்னு சொன்னோம். அவருக்கு என்னென்ன சப்ஜெக்ட் தெரியும்னு கேட்டான். நான் சொன்னேன் கிராமர் தெரியும், மீமாம்சம் தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா பராசர பட்டர் வந்து பட்டர் கேட்டார். அந்த ஆள்கிட்ட அடுத்த தடவை பார்த்தேன்னா இங்கே பட்டருக்கு திருநந்தாண்டகம் தெரியும்னு சொல்லி கூப்பிட்டு, அவன் பெரிய சமஸ்கிருதத்தோட புக் சொல்கிறான். இவர் திருநந்தாண்டகம்னு ஆழ்வார் பிரபந்தம் எனக்கு தெரியும்னு சொல்லுங்கிற. அதனால் அரண்பேட்டை அதே திருநந்தாண்டகம் புதுசாக இருக்குது, அது எப்படி இருக்கும், என்ன சாஸ்திரம் அது, அது பட்டருக்கு தான் தெரியுமா, அவர் அதுதான் எக்ஸ்பர்ட்டான. ஆமாம், பெரிய எக்ஸ்பர்ட், நீங்கள் அதை படி அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். படித்தார். அதுக்கு அவருக்கு என்ன அனுபவிக்கிறதுக்கு அவ்வளோ தெரிப்பட்டு வரல, புரியலை, பிடிபடலை. தமிழ் தெரியும், அந்த காலத்தில் தமிழுக்கும் கன்னடத்துக்கு அவ்வளோ டிவர்ஷன் கிடையாது. அப்போ என்ன பண்ணார் அவர், எப்படியாவது இந்த பராசர பட்டரை நாம் சரி பண்ணணும், அதுக்காக திருநந்தாண்டகம் அபியசிக்கணும், அவருக்கு ஒரு டென்ஷன் உண்டாக்கி விட்டார்.
அப்புறம் பராசர பட்டர் வந்தார். அவன் டென்ஷனில் இருக்கான், போய் வாதம் பண்ணலாமா? அப்போ பராசர பட்டர் சொன்னான், அவன் அப்படிலாம் ஈஸியில் வாதம் பண்ண முடியாது, அவன் வரமாட்டான். முதல்ல அவன் தன்னுடைய சிஷ்யர்கள் இருப்போம். அவன் ஒருத்தரும் ஒரு நாள் பண்ணி 2 மாதம் ஆகிவிடுவான். அவன்லாம் தோத்தப்புறம் தான் அவன் வரணும். அதனால் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீர் அந்த சாப்பாடு சமாராதனை பண்ணுவோம், தில்லி சாப்பாடு போடுவோம், நீ அதில் போய் உட்காந்துவோம். அப்போ அன்போடு விசாரிப்பான் என்ன போடுறான்னு. இந்த 30 கல்யாணம் மாதிரியான இப்போ கல்யாணம் பாட்டு நடந்துட்டுருக்கு. கல்யாண பொண்ணுடைய அப்பா அவர் பாட்டுக்கு வந்து யூடியூப் பார்த்துட்டுருக்கார். ஆமாம் சார், பொய் இல்லை. இங்கே யாரோ உட்காண்ட்ருக்கான், சாப்பாடு யாரோ போடுறான், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றான்னு கேட்குறதில்ல. அவன் 200 மில்லிகிராம் கறி வைக்கணும், 100 மில்லிகிராம் பச்சடி அதான் போட்டு போகிறான், அதுக்கு மேலே போடுவான். அவன் கான்ட்ராக்டில் நட்டம். அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணுறவன் அப்படி இல்லை. சமாராதனையில் அத்தனை பேரையும் வந்து பார்ப்பறான். அவன் சரியாக வருதா சாப்பாடு, இன்னும் என்ன வேணும், இன்னொரு வடை வேணுமான்னு கேட்பறான் அவர். அப்போ ஒருவர் என்ன வேணும்னு கேட்பார். நீ சொல்லு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, வாத பிக்ஷை கொடு, வாதம் ஆர்க்கு டிபேட் சாப்பிடணும் போல் இருக்கு உன்னோட அப்படின்னு சொல்லு. வேறு வழி இல்லை, உன்னை கூட்டுருவான் டிபேட்டுக்கு, அப்போ பார்த்துக்கலாம். அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லோரும் உட்காந்துருக்கான். வந்தார் வேதாந்தி. பராசர பட்டரை பார்த்தா பர்சனாலிட்டி இருக்கும் இல்லையோ, அகத்தினருக்கு முகத்தில் தெரியும்னு இவன் கிட்டக்கு வந்தார். சுவாமி எல்லாம் சரியாக வருதான்னு போட்டார். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை சுவாமி, நாங்கள் சாப்பிட்டேன்னா போகிற வேண்டியதாக இருக்குது, எனக்கு வேண்டியது ஒரு பிக்ஷை, அது கொடுக்குறேன். என்ன வேணும்? வாத பிக்ஷை. நம்மளை பார்த்து தைரியமாக வாத பிக்ஷை கேட்குறான்னு இந்த பராசர பட்டராக தான் இருக்கும். அப்படியா, நீ என்ன வாதம் வேணும்? வாரம் போடும் 2 நாள் வாதம் பண்ணால் ஜெயிச்சிட்டார் பராசர பட்டர். அப்புறம் அவர் எல்லா சொத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் பண்ணி இவர் சிஷ்யராகவே இருந்தார். அவருக்கு 2 மனைவியாம். சொத்தை 3ஆக பிரித்தாராம். முதல் மனைவிக்கு 1 பங்கு, 2வது மனைவிக்கு 1 பங்கு, கடைசி 1 பங்கு எடுத்துகிட்டு ஸ்ரீரங்கம் வந்துட்டார். அத்த ஆச்சாரியன் திருவிழில் வச்சுட்டு காஷாயம் கட்டுவிட்டார். அப்படி இருந்தார் அவர். அவர் கேட்டார், திருநந்தாண்டகம்னு உங்களுக்கு தெரியும்னு பயமுறுத்தினார், கொஞ்சம் சொல்லிக் கொடுன்னு கேட்டார். அந்த திருநந்தாண்டில் ஒரு பாட்டு வரும். அதுக்கு பட்டர் சொன்ன வியாக்கியம் இன்னும் பிரசித்தம், எக்ஸ்பிளனேஷன். இந்த பாட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு புரியுறதா? நீங்கள் என்னத்தான் சொல்கிறப்பா? மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ. குழல்னா தெரியுமா உங்களுக்கு? புல்லாங்குழல் இல்லை, இந்த தலைமயிருக்கே குழல் பேர். இவன் முன்னாடி ஒரு பெண் பாடுற மாதிரி பாட்டு, பெண் இல்லை சீதை பாடுற பாட்டுங்கிறார். ஆழ்வார் சீதையாக நினச்சிக்கிறார் தன்னை. என் முன்னாடி ராமன் வந்தான். ராமன் எப்படி வந்தான்? மைவண்ண நறுகுஞ்சி குழல் பின்தாழ. மை போல கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய வாசனை வீசக்கூடிய தலைமயிர் அப்படி இது வரைக்கும் தொங்குறதா. டோனி மாதிரியே, தோனி மாதிரி, தோனி ஹேர் ஸ்டைலில் இருக்கார் பகவான், இது வரைக்கும் தொங்குறது. சேச்சா அப்படியா சொல்ல, பகவான் ஹேர் ஸ்டைலில் தோனி இருக்கார் சொல்லி மை வண்ண நறுங்குஞ்சி கண்ணங்கரையில் மை போல் இருக்கான் அவருடைய தலைமயிர். அது எவ்வளோ கருப்பு பட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பாட்டை புரிஞ்சு சொல்கிறார். அந்த குழலை பார்த்தா பெருமாள் சிவப்பாக இருப்பார், பெருமாளே கருப்பு, அவர் தலைமையில் பார்த்தா இவர் சிவப்பாக இருப்பார். இதுதான் கான்ட்ராஸ்ட். அவன் லேடிஸ்லாம் கான்ட்ராஸ்ட்டில் போட்டுக்கிறப்பார். அல்லது சில இளைஞர்கள் என்ன பண்ணுவோம், மீசை வச்சுப்பான் அந்த காலத்தில். அது எதுக்குடான்னு கேட்டால் அப்போ தான் பல்லு வெளுப்பாக தெரியும் மீசையின் பேக்ரவுண்ட். இல்லைன்னா அது நிக்கோட்டின்லாம் படிச்சிருக்கு, கண்டுபிடிச்சிடுவா. அதுக்காக இப்படிலாம் உண்டு. அப்படி மைவண்ண நறுகுஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர்குழ இருபாடு இலங்கியாட. 2 பக்கத்திலும் அற்புதமான மீன் மகர குண்டலம் தரிச்சிட்ருக்கார். எய்வண்ண வெஞ்சிலையே துணையாக, வில்லை மட்டும் துணையாக வச்சுட்டுருக்கார். இங்கே இருவராய் வந்தார், 2 பேராக வந்தார். என் முன்னே நின்றார். நகர முடியா என்னை பார்த்துவன் நின்றுட்டார். அப்போ அவரோட பேசலைன்னா அவர் தெய்வம் போல் நினச்சிட்டு நான் ஒதுங்கிட்டேன்னு பாடுறார். இந்த பாட்டு சீதாதேவியாக தன்னை நினைத்து கொண்டு ஆழ்வார் பாடுவது. அந்த பாட்டில் கம்பன் இன்னும் மிளிர வச்சு கன்னி மாடத்தில் மேலே இருந்தா சீதை, கீழே இருந்தால் ராமன் மச்சான். ஐயா அவங்க திருமங்கி ஆழ்வாரே இப்படி பாடிருக்காரு. அப்படி இருக்குச்சு, நான் ஏன் கம்பன் பாடினேன், நான் பாடினதில் என்ன தப்புன்னுட்டான். ஆனால் இதுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 8:29:21 டைம். ஏன்னா அதனால் அந்த விஷயத்தை நாளைக்கு சொல். அப்புறம் சுந்தரகாண்டத்துக்கு தோணும். அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் கூட தயவு செய்து வந்தீங்களாண்ணா. ஏன்னா முதல் நாள் வந்த கூட்டத்திலேருந்து 2வது நாள் கூட்டம் குறைஞ்சதுன்னா அது கருணாகரனுடைய குறை. முதல் நாளே கூட்டம் வரலைன்னா அது சங்கீத சபாவின் குறை.
இப்போ சங்கீத சபாவுக்கு குறையில்லை, இத்தனை பேரை கூட்டு வந்து உட்காந்து வச்சிட்டான். இந்த அளவாக கூட்டியிருக்காலே பெரிய காரியம். அந்த திரையை கீழ்ச்சி அனண்டு அழிச்சு போகணும். அந்த திரை விலக வேண்டும். இதற்கு ஒரு திரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த திரை விலகினால் நல்ல உபன்யாசம்னு அர்த்தம். மெல்ல மெல்ல போகணும். நான் ஹைதராபாத்தில் உபன்யாசம் படித்தேன், அப்படி தான் பண்ணுவான். ஷாமியானவன் ஒன்று போடுவான் பந்தல். முதல்ல உபன்யாசத்துக்கு பந்தல் போடுவான், பாதி கிரவுண்டு தான் போடுவான். ஏன்னா நீ எப்படி சொல்கிறீரோ அதை பொறுத்த அப்புறம் போட்டு ஏன் செலவழிக்கணும் மனத்தை அப்படின்னு. மறுநாளைக்கு இன்னும் கூட்டம் வந்து மெல்ல மெல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அதனால் நாளைக்கு சீதா கல்யாணத்தை கேட்டு நாளைக்கு சுந்தரகாண்டம். இப்போ சரியாக 30 நிமிடம் கடைஞ்சி 23 செகண்ட் ஆகிடுது. அதனால் இத்துடன் இப்பொழுது நிறுத்திக் கொள்கிறோம். நாளை தினம் மீதி தொடரும். ஏன்னா உபன்யாசத்தில் ஒரு கேரண்டி, தொடக்கம் எப்போ வேணாலும் இருக்கும், பட் எண்டு வந்து கரெக்டாக 20:30 ஆகிடும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமியோட கருணை உள்ளத்தினோட விளக்கம் நீ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குது. எல்லோரும் தயவுசெய்து இந்த 2 நாளும் வந்து இன்னும் கூட சுவாமிகள் கேட்டபடி இன்னும் கூட 10-20 பேர் கீழே வந்தேன்னா இடம் ஃபுல்லாகிடும். அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் அதை கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் எல்லோரும் தயவுசெய்து வாங்கோ. கடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர் தாள் கலந்துள்ளங்கனியின் நல்லோர் அடி கண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரே. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244